யார் இருக்கீங்க சொல்லுங்க. சொல்லுங்க ப்ரோ. கங்குவா ட்ரெய்லர் எப்போ ப்ரோ வருது? இந்த மந்த் இந்த மட்டும் எதனா டேட் உங்களுக்கு எதனா தெரியுமா? டேட்ல தெரியல ப்ரோ. தங்கலான் முடிய எதிர்பார்க்கலாம். தங்கலானோட என்னமோ ட்ரெய்லர் வர மாதிரி எதிர்பார்க்கலாம். ஓகே ப்ரோ, தேங்க்ஸ் ப்ரோ. தங்கலான் எப்போ வருது? ஆகஸ்ட் 15. அதுக்கு முன்னாடியே ட்ரெய்லர் வருங்களா ப்ரோ? அப்பதான் பிளான் பண்ணுவாங்க. ஓகே ஓகே. அது எனக்கு தெரியாது டேட்லாம். பட் எப்படின்னா ஒரு படம் வரும்போது அந்த படத்தோட கூட சேர்ந்து தேட்டரில் போடலாம், அது கொஞ்சம் ப்ரொமோட் பண்ணலாம் அப்படின்னு தான் நினைப்பாங்கல்ல எல்லாரும். அதை சொல்கிறேன். ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ, தேங்க்ஸ் ப்ரோ. ப்ரோ இந்த அணில் ஆமைங்கிறது வந்துட்டு சோசியல் ஆயிடுச்சா? ஆமா. இல்ல நான் கேட்ட இது என்னன்னா, நானே சொல்றேன், அதாவது நான் ஒரு விஜய் ஃபேனா இருந்தா நான் ஒரு அணில், இல்ல நான் ஒரு அஜித் ஃபேனா இருந்தா நான் ஒரு ஆமை. நான் ஆமை தான் ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சா? ஆயிடுச்சு, கிட்டத்தட்ட ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். என்னால சொன்னா கோவப்படுவானுங்க, சண்டைக்கு வருவானுங்க. இப்ப அந்த மாதிரிலாம் வரதில்லை. ஓகே. இல்ல இது நான் ஏன் கேட்டேன்னா, இந்த கோட் தேர்ட் சிங்கிள் வந்துச்சுல்ல, அதுக்கு ஒரு ரிவ்யூ வீடியோ மாதிரி போட்டிருந்தாங்க. அதுல அவரு அந்த பேசின மனுஷன் சொல்ற அப்படி, நான் ஒரு அணில் தான் ப்ரோ, ஆனா எனக்கு அந்த பாட்டு அந்த அளவுக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொன்னாரு. அதனால கேட்டேன், இவ்வளவு கேஷுவல் ஆயிடுச்சா அப்படின்ற மாதிரி. நான் அதனால அணில்ன்றது ஆயிடுச்சு, ஆமைன்றது ஆயிடுச்சாங்கிறதுதான் தெரியல. ஓ, இதுல வேற இது ஒண்ணு இருக்கா? முன்னாடியெல்லாம் சங்கி சங்கின்னு ஓட்டுவீங்க, நாங்க சொல்றோம். இப்ப நாங்க ஒரு சங்கியா இருக்கும்போது அப்படித்தானே பேச முடியும், அப்படின்னு பேசுறோம்ல. கேஷுவலா ஆயிடுச்சு இல்ல, அந்த மாதிரிதான். புரிஞ்சுது. ஆமையுமே ஆயிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவன் கோச்சிக்கிறானா என்ன? அப்படிலாம் யாரும் கோச்சிக்கிற மாதிரி தெரியலையே. ஆமையுமே 100 வருஷம் வாழப்பா. இல்ல கோச்சிக்கிட்டு இல்லை. இப்ப நம்ம இந்த அணில்லாம் பாத்தீங்கன்னா, அதான் அவர் சொன்ன மாதிரி இதுல எல்லாம் சொல்லுவாங்க, ஆனா அவங்க நான் ஆமைன்னு சொல்ல மாட்டாங்க. அது ஆமைதான், நான் பார்த்ததே இல்லை. ஆமைதான் அதிக நாள் வாழக்கூடிய ஒரு உயிரினம். அதுக்கு என்ன செய்யறது? லாஸ்டிங். அதெல்லாம் ஓகே. இப்படி நீங்க வால் எடுத்து மாத்தினதுக்கு அப்புறம் அந்த ஏகே அணில் வருது பாருங்க, அது பேர் என்ன, பத்தாஞ்சலி, அந்த ப்ராஜெக்ட் போட்டீங்களா இல்ல முன்னாடியே போட்டீங்களா? பாவம் சரத்துக்குமார் மாதிரி முன்னாடியே போட்டதானே. யானையில ஏற்றி விட்டு ரவுண்டு சுத்தி கீழே இறக்கி விட்டீங்க. கீழே எல்லாம் இறக்கலையே, அந்த படம் கண்டிப்பா இருக்கு. என்ன டவுட் இருக்கு உங்களுக்கு? AK-64 நீங்க அப்படிதான் யாரை போட்டுங்க. அது எந்த படம் தான் தெரியாதுங்க. அடுத்த படமா இருக்கலாம், அது அடுத்த படமா இருக்கலாம், அது இருக்கு. பாலேஸ்வரர் வந்திருக்காரா? ஹைப்பா, அவர் கொடு. ஜெயிக்கிட்டு ஜென்சியா டான்ஸ் ஆடுவாரு. ஆமாங்க, ஜென்சி கிட்ட நியூ வெர்ஷனை வந்து பார்க்கலாம், பாலாஜி சார் என்ன சொல்றாருன்னு. கார்த்தி ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ. பிருந்தா சீரிஸ் பாத்தீங்களா ப்ரோ? பிருந்தா பார்க்கல. எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. நாங்க எல்லாரும் நல்லா இருக்கு. ஒரு 3 எபிசோடு பார்த்து நல்லா இருக்கு. 8 எபிசோடு பார்த்து சொல்லுங்க. வெப்சீரிஸ் எல்லாம் பார்த்து பல வருஷம் ஆச்சுங்க, அதெல்லாம் பார்க்கறதே இல்லை. ப்ரோ நான் பார்த்துட்டேன். அவ்வளவுதான் எபிசோட். இல்ல நான் பார்த்துட்டேன். ஆனா அந்த அதான் அந்த கோர் வந்துட்டு ஒரு 5th சீரீஸ்ல என்னமோ உடஞ்சிருச்சு. இல்ல ஓகே, நல்லாதான் இருந்துச்சு. பட் த்ரிஷாவுக்கு வந்து இவங்க வந்துட்டு டப்பிங் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன், அந்த தெலுங்கு ஆக்ட்ரஸ்.
ஓவரா இருக்குல்ல bro. அவங்க அது மேக்கப் மட்டும் பத்தி எனக்கு தெரியல. ஒரு மாதிரி இருக்கு. இல்ல அவங்க மேக்கப் பத்தி எனக்கு தெரியல. பட் வந்துட்டு அவங்களோட அந்த டப்பிங் வந்துட்டு இந்த யாருங்க இந்த விருமாண்டியில ஒருத்தவங்க இந்த இன்வெஸ்டிகேட்டரா வந்துருவாங்கல்ல, அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க வாய்ஸுக்கும் இதுக்கும் செட்டே ஆகல. ஸோ மேபி அது கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கலாம். மேபி அது கொஞ்சம் செட் ஆயிருந்தா கொஞ்சம் மேபி ஒரு நல்லா இருந்திருக்கும். ஐ மீன் இன்வால்வா இருந்திருக்குமோன்னு தோணுது. இல்ல அது எதனாலனா அவங்களோட வாய்ஸ் அவங்க வந்து கொஞ்சம் நல்லா ஏஜ்டு. இவங்க வந்துட்டு இந்த படத்துல காட்டுறப்ப ஒரு 25+ மாதிரி காட்டுவாங்க. ஸோ அதனால செட் ஆகலைன்ற மாதிரி ஒரு தோணுச்சு. மற்றபடி ஓகே, இது நல்லா தான் இருந்துச்சு. ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 4 or 5 சீரிஸ் வந்து நல்லா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த இது சீக்ரெட் உடஞ்சிருச்சுன்னா படத்துல தான் அவங்க கிளைமேக்ஸ் வரைக்கும் கொண்டு போறாங்க. பட் நமக்கு தெரிஞ்சிருச்சு இது எங்க போகுது அப்படின்ற மாதிரி. பட் நல்லா இருக்கு, நாட் பேட். ப்ரோ ஸ்பார்க் சாங் இப்ப கேட்கும்போது நல்லா இருக்கு ப்ரோ, ஒரு வைபா இருக்கு. கார்த்தி ப்ரோ ஓ கேக்குதா? எனக்கு ஒன்றும் கேட்கலங்க. கேக்குதா? கேக்குதா ஈவன்? கேக்குது. கார்த்தி என்ன இங்க நாளைக்கு அவரு கேட்கலையே என்னமோ கார்த்திக். நெட்டு பிரச்சனை போலயே. ஏப்பா ராபின்ஸ் எல்லாம் தூக்கி மேல தூக்கி போடியா, போட்டு அடிச்சா தானே ஏதோ டைம் பாஸ் ஆகும். என்னையா பண்ற வாங்க சார் சென்சி, தம்பி? வாங்க ப்ரோ. ராபின்ஸ் எல்லாம் மேல ஸ்பீக்கர்ல தூக்கி போடியா, போட்டு 4 சாத்தினா தானே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். பாலாஜி ப்ரோ என்ன சொல்றாரு? பாலாஜி ப்ரோ நைட் ஷிஃப்டா? இவ்வளவு நேரம் முடிச்சிருக்கீங்க? ஆமா, நைட் ஒர்க் போயிட்டு இருக்கு ரகுதாத்தா. தேங்க்யூ. எந்த படம்னு சொன்னீங்கன்னா கொஞ்சம் நாங்களே ஆன்டிசிபேட் பண்ணுவோம். ராபின்ஸா என்ன ஒரே குதூகலமா இருக்கேன், கேள்விப்பட்டேன். ஏன் சார் சிங்கிள் வந்ததுல இருந்து ஏதோ குதூகலமா இருக்கேன்னு கேள்விப்பட்டேன். எந்த சிங்கிள் சார்? ஸ்பார்க் சொல்றீங்களா? அது சொல்றீங்க? ஆமா சார் நல்லா இருக்கு சார், நல்லா தான் சார் இருக்கு. என்ன சார் தப்பா? ராம்சரன் பத்தி தப்பா சொல்லாதீங்க சார். என் நண்பன். யாரு? ராபின்சன். என்ன கார்த்தி, நீங்களும் ஊப்பி ஆயிட்டீங்களா? நல்லா கிடையாது சார். அந்த மழை பிடிக்காத மனிதன்ல ஒரு விஷயம் சொல்றாங்க சார். யார் சார் அந்த முன்னாடி 5 minutes இது போட்டிருப்பாங்க? விஜய் ஆண்டனியா
எடிட்டரா இல்ல வந்து ப்ரொடியூசரா சார்? தெரியலையே. இல்ல சார், டைரக்டரே சொல்றாரு இது மாதிரி யாரோ பண்ணிட்டாங்க என்னோட அப்ரூவல் இல்லாம. உடனே ஹீரோ சொல்றாரு இது நான் இல்லன்னு. யாரு சார் அவங்க 2 பேர் இல்லாம எப்படி சார் போடுவாங்க இதெல்லாம்? சரி சார், ஜெயிலர் 2 பத்தி சொல்லுங்க சார். என்ன சார், எப்படி போஸ்ட் ப்ராடக்ட் ப்ரீ ப்ரொடக்ஷன்லாம் போதா? என்ன சார், என்ன செட்ல இருக்கு ம். ஜெயிலர் 2 சார்? நீங்க அன்னைக்கு ஸ்பேஸ்ல பேசிட்டு இருந்தீங்களே, கபிலன் ஸ்பேஸ்லயா? நான் எங்க பேசிட்டு இருந்தேன்? ஜெயிலர் 2 கதை என்னவா இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்ட்டு சும்மா ஃபேன்ஸ் கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்தேன். Okay. நான் இன்னும் கதையை லீக் பண்ண மாதிரி பேசின்னு இருக்கியே தம்பி. இல்ல சார். ம். சார் என்ன படம் பாத்தீங்க சார் இந்த வீக்ல? போட்டு தவிர வேற என்ன படம் சார் பாத்தீங்க? எந்த படமும் பார்க்கல. சார் நீங்க ஒர்க் பண்றப்ப படத்தையெல்லாம் பாத்துடுறீங்க, அப்புறம் திரும்ப போய் பட் ஆனா அதுல பாப்பீங்களா? சீன்ஸ் இது மட்டும் தானே சார் உங்களுக்கு காட்டுவாங்க, இல்ல எப்படி சார்? இந்த தேவைப்பட்ட கலர் பண்ற சீன்ஸ் மட்டும் தானே சார் கொடுப்பாங்க, எப்படி சார்? ஃபுல் படமும் தானே கலர் பண்ணி ஆகணும். பட் ஆனா ஆடியோ மிக்சிங்கோட கொடுப்பாங்களா சார், எப்படி? இல்ல, வெறும் வீடியோ ஒண்டி தான். ஆடியோ தனியா, அது ஒரு தனி டிபார்ட்மெண்ட், அவங்க தனியா பண்ணுவாங்க. நீங்க பண்ணதுக்கு அப்புறம் திருப்பி ஆடியோ மிக்சிங் போகும், அப்படிதானே சார்? இல்ல வீடியோ தனியா ஒர்க் நடக்கும், அப்படியே வீடியோ ஒர்க் நடக்கும் போதே ஆடியோவும் ஒர்க் நடக்கும். சார் எல்லாரும் சொல்றாங்க கோட் நீங்க தானே. நான் என்ன பண்றேன் கோட்ல? நான் ஒண்ணும் பண்ணல கோட்ல. சார் கார்த்தில இருந்து எல்லாரும் சொல்லிட்டாங்க சார் நீங்க தான் கோட் பண்றீங்க. ஏன் சார் இப்படி போய் சொல்றீங்க? நான் எதுவும் பண்ணலப்பா கோட்ல. சாங்ஸ் கூட பண்ணலையா சார்? நான் எதுவும் பண்ணல கோட்ல. நான் என்ன பண்ண முடியும் கோட்ல? ஒரு ஐயப்பா மேல சத்தியம் பண்ண சொல்லுங்க, நான் நம்புறேன். ஜென்சி மேல ஒரு ஜென்சி சத்தியம் பண்ண மாட்டாங்க. ஜென்சியா? சத்தியம் பண்ண மாட்டாரு சார் ஐயப்பா மேல சத்தியமா நீங்க பண்ணலன்னு சொல்லுங்க சார். நான் எதுவுமே பண்ணல கார்த்தி. அந்த படத்துல நான் அந்த லியோக்கு ஒர்க் பண்ண மாதிரி சும்மா போய் கூட இருப்பேன், அவ்வளவுதான். சார் என்ன சார் எங்களெல்லாம் சீக்கிரமா தூங்கன்னு சொல்லிட்டு நீங்களே லேட்டா வந்திருக்கீங்களா சார்? நீங்களும் எங்களுக்கு உதாரணமா இருப்பீங்கன்னு நினைச்சேன் சார். ஒர்க் போயிட்டு இருக்கு, அதனால தொழில் செய்யறேன். சரியா இருக்கு ஸ்பீக்கர்ல வாங்க. ஸ்பார்க் சாங் நல்லா தான் இருக்கு, இப்போ நல்ல வைபா இருக்கு கேட்கும்போது. நல்லாதாங்க இருக்கு. அது பேன் இண்டியா சாங், அது ஹிந்தில கேட்கும்போது சூப்பரா இருக்கு. தமிழ்ல தாங்க யுவன் பாடி வந்து கொஞ்சம் லுக் தான், கொஞ்சம் டிஏஜி லுக் வந்ததுதான் கொஞ்சம் பாட்ட சொதப்பிடுச்சு. ஆனா இப்போ கேட்கும்போது நல்ல வைபா இருக்கு. ஆமா பாலாஜி அந்த புது பாட்டு கேட்டீங்களா? இந்த இது ஜூனியர் என்டிஆர் இது எப்படி இருக்கு? பெங்காலி சாங் நீங்க சொல்லுங்க. நல்லாதான் இருக்கு. சூப்பரா இருக்கு. பட் ஆனா அது கூட இந்த ஸ்ரீலங்கன் பாட்டு மாதிரி இருக்குன்னு எல்லாம் காப்பின்னு போட்டிருந்தாங்களே சார். அந்த சாங்கோட காப்பி. நீ எது பண்ணாலும் நீ எது பண்ணாலும் காப்பின்னு தான் சொல்லுவாங்க ராபின்சன். அதனால வந்து எதுவும் பண்ண முடியாது. நல்ல காப்பியா இருந்தாலும் நல்லா இருக்கா நல்லா இல்லையா அவ்வளவுதான். இல்லம்மா, நல்லா இருக்கா நல்லா இல்லையா இல்ல நல்லா இருக்கு சார். காப்பி போட்டாலும் காப்பி போடலனாலும் நல்லா இருக்கு, அவ்வளவுதான். கேட்க நல்லா இருக்கு, முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். அதை விட்டு நம்ம பாட்டுக்கு எதுக்கு ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிறேன் சார் இன்னைக்கு வலைப்பாய்ச்சல் சொன்னாங்க இந்தியன் 2ஓட இது
கண்டென்ட், அதாவது ஓடிடி கண்டென்ட் வந்துட்டு 3 டேஸ்ல டெலிவர் பண்ணணும். பட் அது டெலிவர் பண்ணாதங்காட்டி அவங்களுக்கு 65 crores வந்துட்டு நெட்ஃபிளிக்ஸ் வந்து இது பண்ணியிருக்காங்க. இது காரணம் என்னன்னா, அந்த டிஐ பண்ண கம்பெனிக்காரங்களுக்கு 2.5 crores கொடுக்கணும், அது கொடுக்காதங்காட்டி அப்படின்னு சொன்னாங்க. அந்த மாதிரி நடக்குமா சார், இல்ல அது உண்மையா சார்? சார்? ஆமா எப்படி சார், அது எப்படி சார் டிஐக்கு இவ்வளவு பைசாவா சார்? ரிச் சில்லிஸ்க்குலாம் டிஐ வியூவர்ஸ்லாம் இல்ல சார், அந்த இல்ல 2.5 அவங்க சிஜி crores சேர்த்து இவங்க வந்து பண்ணிருப்பாங்க. கண்டென்ட் டெலிவர் டிஏக்கு பண்ணாங்க. மட்டுமே இல்லைங்க, 2.5 கோடிலாம் வந்து டிஏக்கு மட்டும் இருக்காதுங்க, சிஜி சேர்த்து இருக்கும். ஓகே, ஆமாதான் சார். ஆமா ஆமா, சிஜி இந்த இதெல்லாம் இருக்குல்ல, ஃபேஸ் டச் அப் அது மாதிரிலாம் இருக்கும்ல, அதெல்லாம் சேர்த்து அது வச்சு அது அதுக்கப்புறம் அவங்க அது இருக்கும். ஸ்பெஷலைஸ்ட், ரெட் சில்லிஸ் வந்து அதுல ஸ்பெஷலைஸ்ட். இதைத்தான் நான் சொன்னதுக்கு வந்து இவனுக்கு வந்து நம்மள பிடிச்சி கடிச்சிட்டு இருந்தானுங்க. இல்ல நீ நீ என்ன ஏன் திருப்பி சொல்லிட்ட? என்னன்னு போட்ட நெட்ஃபிளிக்ஸ்னு அந்த கண்டென்ட் இப்படி போட்டு, அப்ப அதனாலதான் வைபர் கூட அன்னைக்கு இப்படி சொன்ன அப்படின்னு சொன்ன, அதனாலதான் நான் என்ன போட்டேன், திருப்பி என்ன போட்டேன்? அன்னைக்கு ட்வீட் போட்டிருந்தேன். ஐயோ ராபின்சன், நீ ஏதாவது ஒண்ணு குட்டையை குழப்பி விட்டுற. நீ அடிக்கிறதுக்குலாம் ஒண்ணும் இல்லை சார், நான் எல்லா சண்டையும் பார்த்தேன். இல்ல சார், ஆல்ரெடி பேசுனதா சார் ஒரு நாள் மான்கரத்தை வரைக்கும் பார்த்தேன். கும்ஃபுக்காரத்தை மான்கரத்தை வரைக்கும் பார்த்தோம் சார். என் வீட்டுல சண்டைக்கே வர முடியாது யாரும். அப்படி இல்ல, நான் சொன்னதும் உண்மைதான், நான் போட்டது உண்மைதான். இதுல என்ன இருக்கு? 8 வாரம் கழிச்சு ஓட்டில வர வேண்டிய படம் 4 வாரத்துல வரும்போது அது யார் பண்ணது? கேளுங்க அவங்க கிட்ட. இப்போ இந்த வலைபேச்சுல சொல்றதும் அதை பத்தி டீட்டெயில் தெரியாது. இது இருக்கு. அது இந்தியன் 3யா? இந்தியன் 3க்கு வந்து என்ன பேசியிருக்காங்கன்றது அதுவும் வெளில வரணும்ல. நம்ம சொன்ன இனிமே பொய்யெல்லாம் கிடையாது. அந்த இன்னும் கொஞ்சம் கொஞ்சமா வெளில வருமா தெரியும்ல. நம்ம சொன்னதுல எதுவும் மாற்றமும் கிடையாது. அப்ப என்ன ப்ரோ, இந்த இந்தியன் 2க்கு வந்துட்டு நெட் ப்ராஃபிட்டே வராதா? கண்டிப்பா ப்ரெஷர் கொடுப்பாங்க ப்ரோ, கண்டிப்பா ப்ரெஷர் கொடுப்பாங்க. இந்தியன் 2 அந்த ஒரு படமா பார்க்காதீங்க, ஒரு பிசினஸா பாருங்க. அவ்வளவுதான், பிசினஸ் டீலா பாருங்க. நீங்க வந்து ஒரு ஒரு ப்ராடக்டை வாங்குறீங்க, ஒரு கடைக்கு போறீங்க, ஒரு சேட்டு கடையில வாங்குறீங்க, அவன் வாரண்டி இல்லைன்னு சொல்லுவான். ஓகேவா? வாரண்டியே கிடையாதுங்க அப்படின்னு சொல்லி இதோ ஒரு ரிமோட்டோ ஏதோ ஒன்று வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஃபோனோ ஏதோ ஒன்று வாங்குறீங்க, சைனா ஃபோனு, வாரண்டி இல்லாமா. ஆனால் வாங்கிட்டு வந்து அடுத்த நாளே போயிடுச்சுன்னா நீங்க போய் கடைக்கு போய் சண்டை போட மாட்டீங்களா? இல்ல கார்த்தி, அது அந்த டீல் அவங்க என்ன பேசிருக்காங்கன்னு நம்ம யாருக்குமே தெரியாது. இல்ல டைட் பண்ணுவாங்க இல்லங்க. இல்ல கார்த்தி, இது எப்படின்னா, நீங்க ரூல்ஸ் பேசினா நானும் ரூல்ஸ் பேசுவேன். இல்ல அது இல்ல கார்த்தி, புரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நீங்க ரூல்ஸ் பேசினா நானும் ரூல்ஸ் பேசுவேன். அதான். இல்ல கார்த்தி, இப்ப நீ வந்து சொல்றது வந்து இப்ப இத மாதிரி இருக்கிறதுனால இத மாதிரி அவன் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நீ சொல்ல வர அனுமானத்துல சொல்றா தானே? தெரியலையே, வலைபேச்சுல சொல்லியிருக்காங்களே. வலைபேச்சுல வந்து 60 தான் சார் சொல்லியிருக்காங்க. அவங்க கமிட் பண்ணது எப்படி? பட் ஆனா அவங்க ரெட் சில்லின்னு ஒரு காரணமா சொல்றாங்க. பட் அது கிளியரா சொல்றேன். பட் ஆனா 60 crores தான் அப்படி மாதிரி பண்ணிருக்காங்க. இல்ல, ரெட் சில்லி ஒரு காரணமா வந்து அவங்க டர்ம்ஸ் சார், வந்துட்டு நான் 3 டேஸ்ல கண்டென்ட் பண்றவங்க கொடுக்கணும் வந்து அப்படின்ற எப்படி மாதிரி. சார் அவங்க எப்படி சார் போட முடியும்? இதுக்கு நெட்ஃபிளிக்ஸ்க்கும் ஸ்ட்ரீமிங் ரைட்ஸ்க்கு என்ன சார் சம்பந்தம்? இப்ப ஒரு மூவி பண்ணுறாங்க சார், இப்போ உங்ககிட்ட பண்றாங்க, அவங்க ஓடிடி ரிலீஸ் பண்றாங்க, நீங்க இவங்க யாருமே இல்ல. நான் சொன்ன கான்டெக்ஸ்ட் யாருமே புரிஞ்சுக்க மாட்டேறாங்க. ஓகேவா? இந்த இது எப்படின்னா, நீ ரொம்ப ரூல்ஸ் பேசுனா நான் ரூல்ஸ் பேசுவேன்ற மாதிரி தான் எல்லாம் வரும். இப்போ பாலாஜி சார்ட்ட நான் ஒரு டீல் பண்றேன், ஒரு படத்துக்கு வந்து டிஐ கொடுக்குறேன், அவருக்கு வந்து அக்ரிமெண்ட் படி 5ஆம் தேதி நான் பேமெண்ட் தரணும். ஓகேவா? அவர் வந்து எனக்கு 10ஆம் தேதி வந்து கண்டென்ட் கொடுக்கணும். ஓகே, நான் சப்போஸ் 6ஆம் தேதி கொடுத்துட்டேன் அப்படின்னா அவர் என்கிட்ட வந்து என்ன 5ஆம் தேதி பேமெண்ட் தரணும், ஏன் ஒரு நாள் டிலே ஆச்சு அப்படின்னு கேட்டாருன்னா நான் என்ன பண்ணுவேன்? அப்போ நீங்கள் 10ஆம் தேதி கண்டென்ட் எடுத்து வைங்கன்னு கேட்பேன். கரெக்டா? அப்போ இது மியூச்சுவலா போகும்போது அக்ரிமெண்ட்ன்றது பேர் தானே. அக்ரிமெண்ட் எல்லாருமே மியூச்சுவலா ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கிறாங்க. அந்த அக்ரிமெண்ட்ல முன்ன பின்ன இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கிறாங்க. ஆனா நீங்க ரொம்ப ரூல்ஸ் பேசுனீங்கன்னா, நீ அக்ரிமெண்ட்ல இருக்க மாதிரி செய்ய அப்படின்னா நானும் பேசுவேன். ஓகே, அக்ரிமெண்ட் படி தானே பேசணும், நானும் பேசுறேன் அப்படின்னு வரும்ல. விடாமுயற்சி நீ என்னைக்கு ரிலீஸ் பண்ற சொல்லு, நீ வந்து வேட்டையன் எப்போ ரிலீஸ் பண்ற சொல்லு, இதெல்லாம் வரும் இல்லையா? அடுத்தடுத்து இந்தியன் 3 எப்போ ரிலீஸ் பண்ற அதெல்லாம் வரும்ல. இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும். இது எப்படின்னா, இங்க 3 சேனல் தான் இருக்காங்க. ஒன்று நெட்ஃபிளிக்ஸ் இருக்காங்க, அமேசான் இருக்காங்க, ஹாட்ஸ்டார் இருக்காங்க, ஓடிடி பிளேயர்ஸ் பிளாட்ஃபார்ம். ஸோ அவங்ககிட்ட நீங்க யார்கிட்ட பகைச்சிட்டு யார்கிட்ட போய் நிக்க முடியும்?
அப்படின்னும் போது வேற வழி இல்லை இல்லையா? அவங்க கிட்ட பேசிதானே ஆகணும். அவன் எப்படி வந்து 100 கோடி ரூபா கலெக்ட் ஆகிற லியோக்கும் அதே பிரைஸ் கொடுப்பான், 30 கோடி ரூபா கலெக்ட் ஆகிற இந்தியன் டூக்கும் அதே பிரைஸ் கொடுப்பான். அப்போ அப்படின்னும் போது அது அது அந்த லாஸ் ரெக்கவர் பண்றதுக்கு ஒரு விஷயம் பண்ணுவான்ல, ஒரு வேலை பார்ப்பான்ல. நீ அக்ரிமெண்ட்ல போட்டாங்க குடு ஓகே. அதுக்குன்னு ஒரு பிளைண்டான லாஸ் வந்து இப்படி யார் ஏத்துக்குவாங்க? நீ வாரண்டி இல்லாத போனை வாங்கிட்டு வர, அடுத்த நாளே இந்த போன் புகஞ்சு போச்சு, நீ கடையை எடுத்துட்டு போய் சண்டை போட மாட்டேன், கேட்க மாட்டேன். ஆனா இதை சொன்னா இவனுக்கு யாருக்குமே புரியாது, ஃபேன் பயம் வந்து சண்டை போட வந்துடுவாங்க. இருக்கும் அது எப்படின்னா ஒரு படம் அடுத்தடுத்த விஷயங்கள்ல கண்டிப்பா டைப் பண்ணுவாங்க. சப்போர்ட் அடிக்கிறவங்க தான் அதை அப்படியே மேல் பூசா அப்படி சொல்லி முடிச்சுட்டு ஓடிட்டாங்க. இதே ரஜினியா ஓடி வந்து அடிச்சிருப்பாங்க. யாரா இருந்தாலுமே அதை பத்தி இல்ல, யாரா அந்த இந்தியன் 2 படம் இந்த இதெல்லாம் விட்டுருங்க, லைக் அதெல்லாம் விட்டு யாரா இருந்தாலுமே அதை பண்ணுவாங்களே இல்லையா? எப்படி பண்ணாம இருக்க முடியும்? இப்போ பாபா படம் வாங்குறாங்க, லாஸ் ஆயிடுச்சு, ஏன் வந்து சண்டைக்கு போறாங்க? அதுக்கு முன்னாடி பாபாவுக்கு முன்னாடி எந்த படமும் லாஸ் ஆனது இல்லையா? பாபாவுக்கு அப்புறம் எந்த படம் லாஸ் ஆனது இல்லையா? ஏன் ரஜினி போய் சண்டைக்கு போறாங்க? டிசாஸ்டர், அவ்வளவு லாஸை ஏத்துக்க முடியாது, போறாங்க கேட்கறாங்க, ரஜினியும் கொடுக்குறாரு, அப்படிதானே? இதுக்கு முன்னாடி எந்த படம் லாஸ் ஆகலையா, இதுக்கப்புறம் எந்த படம் லாஸ் ஆகலையா? அப்படி கிடையாது இல்லையா? நெட்ஃபிளிக்ஸ் என்ன ப்ரோ பண்ணுவாங்க? அவங்க அக்ரிமெண்ட் போட்டதுக்கு அப்புறம் அதுதான் சொல்றேன் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஓகே, இந்த அக்ரிமெண்ட் படி நீ என்கிட்ட படம் கேட்கறீங்களா, அதே மாதிரி அடுத்த அக்ரிமெண்ட் படி நீ ரிலீஸ் கொடு, நீ ரிலீஸ் பண்ணு. அப்ப அது முடியாதுன்னா வா பேசுவோம், அவ்வளவுதான். எது சொல்லுங்க, மியூச்சுவலா பேசுவோம். எனக்கு நீங்க ஒரு படத்தை கொடுத்துருக்கீங்க, இந்த ரொம்ப ரொம்ப டீட்டெயிலா போகும் ப்ரோ, அது விடுங்க. ஒண்ணு நான் காலைல விளக்கமும் போடுவாங்க. விக்னேஷ் சிவன் படம் வந்து இருக்கும்போது விடாமுயற்சி சைன் பண்ணிட்டாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். அப்ப அதனாலதான் இவங்க வந்து வலைப்பேச்சுல சொல்றாங்க தீபாவளிக்குள்ள பண்ணி ஆகணும், இல்லைன்னா நீங்க வந்து நம்ம அந்த டேர்ம்ஸ் எல்லாம் பார்ப்போம். அந்த டைம்ல ஃபுல்லா காசு தர மாட்டாங்க தானே? பாருங்க, நீங்க வந்து ரூல்ஸ் வச்சு ஒருத்தன் காரணம் பண்ணா அடுத்தவனும் ரூல்ஸ் வச்சு பண்ணுவான். இங்க எல்லா பிசினஸுமே எப்படி போயிட்டு இருக்குன்னா, எல்லாம் பெருந்தன்மையா ஒரு விஷயத்துல ஒரு 2 பேரும் மியூச்சுவலா அக்ரி பண்ணி தான் போயிட்டு இருக்கு. நீங்க ரொம்ப பேசிட்டீங்கன்னா அவனும் ரொம்ப பேச ஆரம்பிப்பான். அதுதான் எல்லா இடத்துலயும் அதுதான். நீங்க நினைக்கிற மாதிரிலாம் வந்து நீங்க மட்டுமே எனக்கு ஒரே ஒரு இதுதான் சார், இப்ப உங்களுதுல வந்து போர்ட் பண்ணாங்க சார், நீங்க ஏதோ கிளியரன்ஸ் கொடுத்தாதான் ஓடிடில ரிலீஸ் பண்ணணும், அதுதான் இருக்கா? அந்த ஒண்ணுதான் ரெட் சில்லின்னு சொன்னாங்க, எனக்கு அதான் புரியல. ரெட் சில்லி இருந்தாலும் சரி, கிளியரன்ஸ் இல்லம்மா, ஓடிடிக்கு ஒரு அவுட்புட் கொடுக்கணும்ல, அந்த அவுட்புட் அவங்க கொடுக்கலன்னா இல்ல. பட் அதெல்லாமே நமக்கு தெரியாது, ஏதாவது அடிச்சு கூட விடலாம். அதனால ப்ரோ அப்பனா இப்போ 9ஆம் தேதி வராதா ப்ரோ? 9ஆம் தேதி வந்துடும் ப்ரோ, அதெல்லாம் டவுட்டே இல்லை கண்டிப்பா. ஆனா இதை வந்து ஏதோ காம்ப்ரமைஸ் பண்ணி முடிச்சிருவாங்க. லைக்காவுக்குமே தெரியும், நெட்ஃபிளிக்ஸ் மாதிரி ஒரு கம்பெனியை வந்து ரொம்ப கார்னர் பண்ணிலாம் அப்படி பண்ணா அது ஃபியூச்சர் பிசினஸ்க்கு ரொம்ப இடிங் விட்டது அவங்களுக்கும் தெரியும். அதெல்லாம் சுலபமாக முடிச்சிருவாங்க. 60 கோடி ரூபா வந்து இந்தியன் 2+3 ரெண்டுமே சேர்த்துதானே நம்பர்லாம் தெரியாது ப்ரோ, நம்பர்லாம் தெரியாது. அவங்க ஒன்று கேட்பாங்க, இவங்க ஒன்று சொல்லுவாங்க. சரி ஓகே, இந்த படத்தை இவ்வளோ வாங்கிக்கலாங்க, நாங்கள் இன்னொரு படம் எடுத்து கொடுக்குறோம், அந்த படத்தை இவ்வளோ கொடுக்குறோம், அந்த மாதிரி ஏதோ மியூச்சுவலாக முடிப்பாங்க. இந்த இந்தியன் எவன் ஆரம்பிச்சது? நான் இல்லப்பா, கார்த்தி. சார் இதில் என்ன சார் இருக்கு, இந்தியனை பத்தி பேசினா என்ன சார் வந்துட போகுது? முதல் நாள் வந்து சொல்லிருக்கேன், இந்தியன்றது தமிழ் சினிமாக்கு பெரிய அடி, கேடு இல்லைங்க, அடி. தமிழ் சினிமாக்கே விழுந்த அடி, அவ்வளவுதான். அவன் இதுக்கப்புறம் பயப்படுவான், ஒரு படத்தை 100 கோடி வாங்குறதுக்கு அவன் பயப்படுவான், கதறுவான். ஏன்னா இங்க இருக்கிற 3 பேர் தான் இருக்காங்க படம் வாங்குறதுக்கு. அதுல ஹாட் ஸ்டார் பெரிய படம்லாம் வாங்குறதே கிடையாது. அவங்க 5 கோடி 10 கோடி 15 கோடிக்கு மேல வாங்குறதே இல்லை. சரி கார்த்தி, 2 பேர் தான் இருக்காங்க படம் ஓடிடவே முடியாதுல்ல, இப்ப எல்லா படமும் ஹிட் ஆயிட முடியாதுல்ல. இப்ப தெலுங்குலயும் அது மாதிரி ஆகும்ல, எல்லா லாங்குவேஜ்லயும் அப்படி. இப்ப ஹிந்தில சார் மத்த இல்ல சார், இல்ல சின்ன படத்தெல்லாம் இல்ல சார், இல்ல சார், அதுதான் மத்த படத்துல முன்னாடி வந்து பார்க்காம வாங்கிட்டு இருந்தாங்கல்ல, அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேல வந்து சும்மா ஏதோ ஒரு மொக்க படத்தை எடுத்து விக்கிறாங்கன்னு இனிமேட்டு படத்தை போட்டு காட்டு, நான் பார்த்துட்டு சொல்றேன். இப்ப பெரிய படத்துக்கு அதை நடந்துரும். பெரிய படத்துக்கு என்னன்னா
பெரிய படத்துக்கு இல்ல பிளைண்டா வந்து அதான் 100 கோடி 105 கோடி கமலுக்கு இந்த மார்க்கெட் இருக்கு, விஜய்க்கு இந்த மார்க்கெட் இருக்கு, அஜித் இந்த மார்க்கெட் இருக்கு போச்சுல. இது என்ன ஆகும்னா இது இல்ல வேலைக்கு கார்த்தி, ஆகுதுங்க, அது வந்து கொண்டு இந்தியில வரும். இருந்து நடந்தது. இப்ப இந்தியிலயும் எவ்வளவு படங்களை வாங்கிட்டு தானே இருக்காங்க அவங்க அப்ப நெட்ஃபிளிக்ஸ். என்னன்னா இல்ல இல்ல சார், அந்த அதுதான் மாதிரி அது நடந்தது. பாத்தீங்கன்னா ஹிந்தியில கரெக்ட் யூடியூப் கடந்த கரெக்ட் ஒரு மாதிரி வருஷத்துல எந்த ரெவென்யூ படம் ஷேரிங்ல ஓடல? கரெக்ட் வந்துரும் bro. கரெக்ட். ஜவான் இல்ல சார் வந்தானுக்கு அதோட அப்புறமா எந்த படமும் ஓடல. ஜவானுக்கு இல்ல சார், ஜவானுக்கு வந்து நிறைய விமர்சனமே இருந்துச்சுன்னா நிறைய டிக்கெட் புக்கிங்ஸை வந்து கார்பரேட் புக்கிங் இவங்களே பண்றாங்க அப்படின்னு வந்துச்சு. ஏன் வந்துச்சு அப்படின்னா இவ்வளோ கலெக்ஷன் ஆச்சுன்னா ஜவானுக்கு இவ்வளோ கொடுக்குறோம், நெட்ஃபிளிக்ஸ் 300 கோடி கொடுக்குறோம், கலெக்ஷன் வந்து இவ்வளோ ஆகலை, நம்பர் நமக்கு தெரியாது, 800 கோடி தாண்டிச்சுன்னா 300 கோடி கொடுக்குறோம், 800 கீழே வந்துச்சுன்னா நான் இவ்வளோ தான் கொடுப்பேன்னு சொல்லி பேசினாங்க இல்ல ஜவான் அது டைம்ல. ஓகே இனிமேட்டு கார்த்தி. அது வந்துடும் சார், அது இல்ல மட்டும் இல்ல இனிமேட்டு என்ன வரும்னா நான் பாக்ஸ் சொல்றது ஆஃபீஸ் வச்சு வந்துடும். இல்ல அப்புறம் ரிலீஸ்க்கு ஜவான் அப்புறம் பேமெண்ட் பத்தானுக்கு கொடுக்குறேன்னு சொல்லிடுவான். இல்ல ஜவான் பத்தானுக்கு அப்புறமா ரிலீஸ் ஆன எந்த படம் இந்தியில பெருசா ஓடிச்சு, ஆனா எவ்வளவு படம் நெட்ஃபிளிக்ஸ் வாங்கியிருக்காங்கன்னு சொல்றேன். ஆமா சார், தெரியல சொல்லுங்க நெட்ஃபிளிக்ஸ் நீங்க போய் பாருங்க, இந்தி படம் எவ்வளவு படம் இருக்கு பாருங்க, வாங்கியிருக்காங்க அவங்க. சார். அவன் அவங்க உலக சார், அவன் தமிழ்லயே வாங்கிட்டு தானே சார் இருக்கான் மாசம் மாசம். இல்ல அந்த பெரிய படங்கள் வாங்குவாங்கன்ற, பெரிய படங்களுக்கு ஒரு இது சார் இருக்கும். பெரிய படம் வாங்குவாங்க சார், தொடர்ந்து இந்த மாதிரி மரணடி விழுந்தா என்ன வரும் அவங்க. இல்ல இல்ல அமேசான் சார், நெட்ஃபிளிக்ஸ் இப்போ வந்தது சார், அமேசான் லாக்டவுன்ல வந்தது. ஏன் அமேசான் வாங்குறது நிறுத்தினா? அவன்கிட்ட காசு இல்லையா? அமேசான் என்ன சும்மா சப்பையா? அவன் நெட்ஃபிளிக்ஸோட உலகம் இல்ல ஃபுல்லா மார்க்கெட் அமேசான் இருக்குல்ல, அப்புறம் ஏன் என்ன? வாங்குறத நிறுத்தினா? அமேசான் வாங்குறானே. ஏன் வாங்கணும்? ஒர்க் அவுட் ஆகல அவ்வளவுதான். அவங்க இல்லையே, போடுற அமேசான் தான் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இது வாங்குறானே. ஒர்க் அவுட். அமேசானுமே பெரிய படம் தானே எப்படி வாங்குறான். வாங்குறான்? முன்னாடி மாதிரி பேசி கொடுக்குறானா? பெரிய படங்கள் ஒண்டி தான் வாங்குறாங்க. இப்ப நீங்க நெட்ஃபிளிக்ஸ் என்னவோ அதே தான் அமேசானும் வாங்குறான். பெரிய படமே சூசியா தாங்க சார் வாங்குறான், உங்களுக்கு சூசியா தெரியல. தான் வாங்குறான் கார்த்தி. அந்த டாப் அது 3 ஏன் அது ஏன் அந்த அளவுக்கு வந்தான்? இல்ல டாப் 3 தான் அவங்க கம்பீட்டே பண்றாங்க. 2 பேருமே. டாப் 3லயே இந்த குழப்பம் ஜவானுக்கு வரும்போது அப்புறம் என்ன சார், பெரிய படம் சார் வரும் டாப் வரும். 3லயே இந்த இல்ல சார், டாப் 3லயே இந்த குழப்பம் வரும்போது என்ன பண்ணுவாங்க? ஓகே இது வேண்டாம் ஆமா, அப்படின்னு சொல்லி அவாய்ட் அது பண்ணிடுவாங்க அப்போ பிசினஸ் கொஞ்சம் சார். டவுன் ஆகும். 2 பேர் தானே சார் இருக்காங்க, 2 ஆமா. பேர் இருக்காங்க. நெட்ஃபிளிக்ஸ் ஒன்று, அமேசான் ஒன்று, 2 பேர் தான் இருக்காங்க. விஜய் படம், அஜித் படம், ரஜினி படம் இதெல்லாம் வாங்குறதுக்கு 2 பேர் தான் இருக்காங்க. ஹாட்ஸ்டார் கிடையாது, அந்த ரேஸ்லயே ஹாட்ஸ்டார் கிடையாது, ஜீயும் கிடையாது. ஜீல வந்து பேமெண்ட் 1 வருஷம் 2 வருஷம் பேமெண்ட். இவங்க 2 பேர் தான் இருக்காங்க. இவங்க 2 பேர்த்து தான் நீங்க படத்தை விற்கணும். இல்ல ரஜினி வச்சு படம் இல்ல எடுத்தாலும், விஜய் கார்த்தி, வச்சு படம் அது எடுத்தாலும், ஓகே அஜித் கார்த்தி. வச்சு இப்ப படம் எடுத்தாலும் ஒரு எல்லாம் படம் விற்கணும். ஓடுது ஓடலன்னு எடுத்து ஓகே. நான் என்ன சொல்றேன், இப்ப அவங்களுக்கு ஒரு படம் ஓடலனாலும் அடுத்து பெரிய படம் வரும்போது இந்த ஸ்டாருங்க படம் கொண்டு தானே அவங்க வாங்கவும் போறாங்க. வாங்குறதா இருந்தாலும் மேபி ரேட் கம்மியா வாங்கலாம். பட் ஆனா அவங்களோட ப்ரிஃபரன்ஸ் இவங்க ஒண்டி தானேன்னு சொல்றேன். சார் அவங்க படம் வித்துரும் சார், ஆனா ரேட்டு குறையும்ல. அது கண்டிப்பா நடக்க தானே செய்யும் இல்லையா? ஆமா அதான், அதுவும் இன்னொருத்த குப்பர் அடிச்சு படுத்துட்டானா இன்னும் குறையும்ல, வாங்குறதுக்கு ஆளே ரன் ஆயிரும்ல. ஆமா, அது நடக்க தான் செய்யும். ஒண்ணுமே பண்ண முடியாது. பழையபடி தியேட்டர்கள் ரெவென்யூ தான் மேஜர் ரெவென்யூன்ற மாதிரி ஆயிடும். இல்ல சார், அடுத்து யூடியூப் மாதிரி ரெவென்யூ ஷேரிங் மாதிரி வந்துட்டா இது டோட்டலாவே டவுன் ஆயிடும். பெரிய என்ன படத்துக்குலாம் அப்படிலாம் வரமாட்டாங்க யாருமே ரெவன்யூ ஷேரிங். பெரிய என்னங்க படத்துக்குல டாப் 3 படங்களை தவிர மத்த எல்லாத்துக்கும் அது மாதிரி அந்த ஜோன்ல தான் போயிட்டு இருக்காங்க. சார் என்ன பண்ணாலும் ஹீரோஸ் வந்து தமிழ் ஹீரோஸ் சேலரி கம்மி பண்ண போறது சார் இப்போ ஓடிடி வருது இல்லை சார், ஓடிடி பெனட்ரேஷன் வந்து நீங்க சொல்றது இப்போ லாக்டவுன் சொல்றீங்க. லாக்டவுன்ல இருந்து எத்தனை வருஷம் தள்ளி வந்துட்டோம் நம்ம? கிட்டத்தட்ட 3 வருஷம் தான். 3 வருஷத்துல இவ்வளவு மாற்றம் ஓடிடியில். ஆரம்பத்தில் எல்லா படத்தையும் வாங்கிட்டு இருந்தானுங்க, அப்புறம் வந்து டைரக்ட் ப்ரீமியருக்கு வாங்கினானுங்க, அதுக்கப்புறம் வந்து படத்தை ரிலீஸ் பண்ணா வாங்கினானுங்க, நல்ல பிரைஸ் கொடுத்தானுங்க. இப்போ படத்தை பார்ப்பேன், நான் படத்தை பார்ப்பேன், படம் பிடிச்சிருந்தா தான் வாங்குவேன், அது 1 இயர் தான் வாங்குவேன்னு வரானுங்க. இன்னும் 6 மாசம் கழிச்சு அவன் முடிவு மாத்திட்டு போயிட்டே இருப்பான். 6 மாசம் கழிச்சு அவன் முடிவு மாத்திடுவான். இது எல்லாமே பிசினஸ் தானே. இது இப்ப தியேட்டர்கள் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எப்படி இருந்தாங்க ஒரு காலத்துல, எப்படி இருந்தாங்க, இப்ப இன்னைக்கு எப்படி இருக்காங்க? டிஸ்ட்ரிபியூட்டரே இல்ல இன்னைக்கு. அது எல்லாம் இல்ல சார், தியேட்டர்கள் டிஸ்ட்ரிபியூஷன்ன்றது ஆடியன்ஸ் இல்லை சார். ஆடியன்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க இல்லாமலுமே நீங்க ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணி ஹிட் பண்ணி அந்த காசை நீங்க ஜெனரேட் பண்ணிட முடியும். ஆனா இவங்க அப்படி கிடையாது இல்லையா? புரியல. சன் டிவி தானே சார். ஓ தியேட்டர்கள்ன்றது வந்து டிஸ்ட்ரிபியூட்டரே இல்லைன்னா கூட ஒருத்தர் வந்து விலைக்கு வாங்கல, ஓகேவா? நீங்க ஓன் ரிலீஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் படத்தை. மாறிச்சின்னு கேக்குறேன். அதுல ஒரு காலத்துல என்ன ஆச்சு, ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து பூஜை போட்ட அன்னைக்கே படங்கள் வித்துட்டு இருந்த காலங்கட்டெல்லாம் இருந்தது. அதுக்கப்புறமா வந்து ஸ்டார் படங்கள் ஒண்டி ஹை பிரைஸ் கொடுத்து வாங்கிட்டு இருந்தாங்க. அப்புறமா எம்ஜின்னாங்க. இப்போ அது மாதிரிலாம் இல்ல, ஃபுல்லா டிஸ்ட்ரிபியூஷன். இது மாதிரி பல இது பரிமாணங்கள் அந்த பிசினஸுக்கு தகுந்த மாதிரி மாறிச்சு இல்ல. அத மாதிரி என்ன பண்ணாலுமே என்ன இல்லை அப்படி கிடையாது சார். என்ன பண்ணாலுமே தியேட்டர்கள் பிசினஸ் பொறுத்த வரைக்கும் ரெவன்யூ உங்களை தேடி வந்துடும். ஏன்னா பாப்புலேஷன் அதிகமாகிட்டே தான் இருக்கு, தியேட்டர் அதிகமாகிட்டே தான் இருக்கு, ஓகேவா? ரெண்டுமே குறையில, பாப்புலேஷன் அதிகமாகிட்டே தான் இருக்கு. அந்த படம் நல்லா இருந்துச்சுன்னா வந்து பார்த்துருவாங்க. விஜயோட மார்க்கெட் வந்து
இல்ல சரி ஓகே. வேலாயுதம் இல்லைங்க, சரி இருங்க சாட்டிலைட் ஒரு நிமிஷம் இருங்க, என்னாச்சு? நான் சொல்றேங்க சார். வேலாயுதம் வரும்போது 20 கோடி ரூபா கலெக்ஷன்னா இன்னைக்கு வந்து விஜயோட கலெக்ஷன் வந்து 100 கோடி ரூபா வந்து நிக்குது. ஓகேவா? அடுத்து விஜய் படம் வரும்போது 120 ஆகலாம், 130 ஆகலாம். இது நடக்குது. ஆனா ஓடிடி மார்க்கெட்ன்றதும் சேட்டலைட் மார்க்கெட்ன்றதும் அப்படி கிடையாது. சேட்டலைட் இப்போ குறைஞ்சு போகுது, குறைஞ்சிட்டே இருக்கு. அது எப்படி போய் எவ்வளவு குறைஞ்சு நிக்கணும்னு நமக்கு தெரியாது இல்லையா? இல்ல அதுக்கு ஆனா காரணம் என்னன்னு அதுக்கு பாத்தீங்களான்னா, அதுக்கு மக்கள் யாருமே காரணம் டிவில படம் பாக்குறது இல்ல. அதுதான். அதுக்கு இப்ப இன்னைக்கு காரணம் 2 பேர் தான் இன்னைக்கு இருக்காங்க எல்லாருமே வாங்குறதுக்கு. நம்ம யாருமே எல்லாருமே வந்து டிவியில பாக்குறதே இல்ல சார். டிவி அதான் பாக்குறது தப்பு. கம்மியாயிடுச்சு கார்த்தி. அதனால வந்து அவனுங்களுக்கு டிஆர்பின்னு ஒண்ணு இருந்ததுல. அந்த டிஆர்பில ஒண்ணுமே இல்ல. அதனால வந்து அவங்க வந்து எதுக்கு இவ்வளவு காசு கொடுத்து வாங்கணும், டிவி சீரியல்ஸே போடுவோம் அப்படின்னு, இல்ல ரியாலிட்டி ஷோ அதுதான் சார் போயிட்டாங்க. சொல்றேன். அவங்க யோசிக்கிற மாதிரி நெட்ஃபிளிக்ஸ், அமேசான் ஆல்ரெடி யோசிச்சிட்டான். பண்ணிக்கிட்டு தானே இருக்காங்க. நெட்ஃபிளிக்ஸும் அமேசானும் நெட்ஃபிளிக்ஸுமே இந்தியன் மாதிரிலாம் ஒரிஜினல்ஸ் படம் தான். வந்துச்சுன்னா அவனுமே இல்ல அதான் யோசிச்சிடுவான். அவங்களுடைய ஒரிஜினல் கண்டென்ட்ஸ் இப்ப சவுத் இந்தியால எக்ஸ்பேண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய ஒரிஜினல்ஸ் தான் பண்ண போறாங்க. நடக்க ஆரம்பிச்சிருச்சு ஆல்ரெடி. ப்ராஜெக்ட் எல்லாம் கிரீன் லைட் பண்ணிட்டாங்க தமிழ்ல. ஒரிஜினல்ஸ்னா எப்படி சார்? டைரக்ட் டு நெட்ஃபிளிக்ஸ் ரிலீஸ் மாதிரியா சார்? ஆமா, டைரக்ட் நெட்ஃபிளிக்ஸோட கண்டென்ட், நெட்ஃபிளிக்ஸ் ஃபிலிம், நெட்ஃபிளிக்ஸ்க்கான சீரிஸ், வெப் சீரிஸ். இந்த வெப் சீரிஸ் இடத்துல பிரைம்ல அது மாதிரி. இப்ப நீங்க அந்த இந்தியன் சொல்றீங்கல்ல, எனக்கு ஒரு டவுட். படத்தோட வெற்றி தோல்விக்கும் ஓடிடிக்கு என்ன சம்பந்தம்? அது வாங்கினது அது நல்லா இருந்தாலும் நல்லா இல்லைனாலும் அவனுக்கு அதுல இருந்து ரெவென்யூன்னு ஒண்ணு இல்லை, ஆட் ரெவென்யூ இல்லை. அது எப்படி ரிலேட் ஆகும்? அவங்களுக்கே இது இல்ல. அவங்களுக்கா? நெட்ஃபிளிக்ஸுக்கா? நெட்ஃபிளிக்ஸ் அவங்க எல்லாம் வந்து அவங்க ஆல்ரெடி வந்து படமே வெற்றி அடைஞ்சாலும் அவங்களுக்கு லாஸ் தாங்க வரும். சரியா? அவங்களுக்கு அந்த அமௌண்ட்லாம் ரெக்கவர் ஆகாது. சரியா? அவங்க என்ன இல்ல நினைக்கிறாங்கன்னா, அவங்க இந்தியான்ற இல்ல ஒரு அவங்க மார்க்கெட்டை வந்து ஒரு பெருசு, படம் ரிலீஸ் பெரிய ஆகுதுன்னா, மார்க்கெட் இருக்கு. ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுன்னா இப்ப நெட்ஃபிளிக்ஸ்லாம் அவங்க மெட்ரிக்ஸ் என்னன்னா, நீங்க இருக்கிற சப்ஸ்கிரைபர்ஸ் கிடையாது, புதுசா எவ்வளவு சப்ஸ்கிரைபர்ஸ் வராங்க இந்த படம் போட்டு அப்படின்னுறது தான் அவங்களுடைய பெஞ்ச் மார்க். அந்த புது சப்ஸ்கிரைபர்ஸ் வரலன்னா அவங்க வந்து அது ஐயோ இவ்வளோ காசு கொடுத்து வாங்கிட்டோம், புது சப்ஸ்கிரைபர்ஸ் இவ்வளோதான் இந்த மாசத்துல வந்திருக்காங்க, அப்போ நமக்கு இவ்வளோ லாஸு இல்லை இவ்வளோ கெயின் அப்படின்ற மாதிரி மெட்ரிக்ஸ் தான் அவங்களுக்கு. அது வந்து இந்த மாதிரி படத்தை பேஸ் பண்ணியா ஆமா, இருக்கும். படத்தை பேஸ் பண்ணி தான் படத்தை அவங்க. பேஸ் பண்ணி இருக்காது ப்ரோ. ஆனா புதுசா வந்து சப்ஸ்கிரைபர் வரணும், அதை பேஸ் பண்ணி இருக்கும் ப்ரோ. இதுக்குள்ள நிறைய இருக்கும் ப்ரோ. அதுக்குள்ள நமக்கு தெரியாது. இதெல்லாம் சும்மா நமக்கு ரேண்டமா ஏதோ ஒன்று சொல்லணும்னு சொல்லிட்டு இருக்கலாம், தெரியாது. அவங்க என்னன்னா, அவங்க யூஎஸ்ல வந்து ஒரு 30 கோடி பேர் இருக்காங்க. அங்க நெட்ஃபிளிக்ஸ் அந்த அளவுக்கு பாப்புலரா இருக்கு. அதே மாதிரி இந்தியாவில் 140 கோடி பேர் இருக்காங்கன்னா அது ஒரு 3 மடங்கு பாப்புலரா கொண்டு வர முடியும். அதுக்கு ஒரு டைம் எடுக்கும். 5 வருஷம் ஒர்க் பண்ணுவோம். 5 வருஷம் லாஸ் ஆனாலும் இன்னொரு 5 வருஷம் நினைச்சாது அப்படின்னு நினைக்கலாம். இன்னொன்னு அங்க பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு அவங்களுக்கு. இல்ல ஹாட் ஸ்டார் எவ்வளவு சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க, அமேசான் எவ்வளவு சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க, நெட்ஃபிளிக்ஸ் எவ்வளவு சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க, அதையும் அவங்க பார்ப்பாங்க. இப்போ ஹாட் ஸ்டார் வர சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம ஏன் ஆமா இல்ல நெட்ஃபிளிக்ஸ் ரொம்ப கம்மி. என்ன ஹாட் ஸ்டார், அமேசான், ஹாட் ஸ்டார் தான் அதிகம். இப்போ ஜியோ அதிகமா இருக்கும், ஏன்னா ஃப்ரீ இல்லை ஜியோ சினிமா. இப்போ காசு ஆக்கிட்டான் அவனும். இன்னொன்று இவங்க எல்லாருமே மக்கள் பணத்தை வச்சுட்டு தாங்க வந்து பிஸ்னஸ் பண்ணுறாங்க. மக்கள் பணம் மீன்ஸ் ஷேர் மார்க்கெட்டு இந்த மாதிரி. ஸோ அங்கே வந்து டிசிஷன் மேக்கிங் எடுக்கிறவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அந்தன்னைக்கு ஒரு ஐடியா தோணும், அந்த ஐடியாவுக்கு ஒரு வேலை பார்ப்போம். அந்த ஐடியா ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையாண்டா ஒரு வருஷம் வந்து வச்சு புரியல, கொஞ்சம் எலாபரேட்டா சொல்லுங்க. எப்படி இது ஷேர் மார்க்கெட்? புரியல அது என்னது? ஏன்பா அவர் வந்து ஒரு போர்ட் ஆஃப் டீம்ல இருக்கிறவங்க அவங்க ஒரு டிசிஷன் எடுப்பாங்க, அது மாதிரி சொல்றாரு கார்த்தி. ஒரு டிசிஷன் எடுத்து ஒரு இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அந்த இன்வெஸ்ட் பண்றதுல ஏதோ ஒன்று இல்ல அப்படி சொல்ல அவரு. இது காசே வந்து ஆமா ஆமா ஒரு 100 கோடி மக்கள் எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிருப்பாங்களே அந்த கம்பெனி மேல. மக்கள் அந்த கம்பெனி மேல இன்வெஸ்ட் பண்ணிருப்பாங்களா என்ன? இப்ப சன் டிவி என்ன சொந்த காசு பண்ணிட்டு தான் இருக்கா என்ன சன் டிவில? அந்த மாதிரி சொல்றீங்களா? ஓகே. இன்வெஸ்டர்ஸ் வந்து மக்கள், பிரைவேட் கம்பெனி. ஓகே. ஆமா, எல்லாம் மக்களோட பணம் நிறைய இருக்கு இல்லையா, இன்வெஸ்ட் பண்றாங்களே ஒரு கம்பெனிக்கு.
ஸோ அவங்க வந்து யோசிக்கும் போது என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு வருஷம் அந்த காசை போட்டு பண்ணுவோம். அதெல்லாம் இது பெரிய குளோபலாக நினைச்சா எல்லா கம்பெனிக்கும் இதெல்லாம் நடக்குது. அவங்க ஒரு மார்க்கெட்டை வந்து பிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டாங்க. அது சக்ஸஸ் ஃபெயிலியர். இப்போ நம்மளே நினைக்கிறோம் இப்படி ஒரு 5 வருஷம் கழிச்சு ஊருக்குள்ளே நெட்ஃப்ளிக்ஸ் இல்லாதவன் இல்லை அப்படின்ற மாதிரிலாம் மாறலாம். யாருக்கு தெரியும்? நெட்ஃப்ளிக்ஸ் என்னப்பா எவனை பார்த்தா நெட்ஃப்ளிக்ஸ் வச்சிருக்கான்ற மாதிரி மாறலாம். ஸோ அதை அந்த டார்கெட்டை நோக்கி அவங்க போகிறாங்க. அது நடக்காதுன்னு நம்ம இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கோம். பட் நடக்கலாமே. அன்னைக்கு அவங்களுக்கு டியோ தேவை இருக்கு, இந்தியன் டூர் தேவை இருக்கு, அதெல்லாம் இருக்கணும் அப்படின்றது அவங்க வச்சிருக்காங்க இன்னைக்கு டார்கெட்டா. எங்கிட்ட ரஜினி படம் இருக்கு, விஜய் படம் இருக்கு, அஜித் படம் இருக்கு, எல்லா படமும் இருக்கு. அந்த மாதிரி இப்போ சன் டிவியேங்க ஒரு ஒரு காலகட்டத்தில் இப்போ டிஆர்பி குறைஞ்சி போச்சு நீங்க பேசிட்டு இருக்கீங்க இல்லையா? இந்த டைம்ல வந்து சன் டிவி எதை வச்சு மேட்ச் பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க? கில்லி, படையப்பா, முத்து, என்னைக்கு வாங்கின படம் அதெல்லாம்? அந்த படத்தை வச்சு தாங்க இன்னைக்கு வந்து சன் டிவியோட பொழப்பு ஓடிட்டு இருக்கு. அந்த மாதிரி படங்கள் நான் சொல்றது பழைய படங்கள். அது அசட்டா நினைச்சு வாங்குவாங்க. அது இருக்க போய் தானே அதே படங்கள்லாம் இன்னைக்கு விஜய் டிவில இருந்தா விஜய் டிவி நம்பர் 1 அந்த இடம் போயிடும் உங்களுக்கு. இந்த பழைய படமே போட்டு போட்டு ஆட்லாம் வாங்கி டிஆர்பி ஏற்றி அதே பண்ணிட்டு இருக்காங்க. இல்ல ஒரு பிசினஸ்ல வந்து ஃபியூச்சர் யோசிச்சு தான் ஒரு விஷயத்த பண்ணுவாங்க. அதுக்காக தான் இந்த பெரிய ஹீரோ படங்களா இப்போ 10 வருஷம் கழிச்சு விஜய் தான் இருப்பாரு, ரஜினியா தான் இருப்பாரு, அஜித் தான் இருப்பாரு. அவங்களுக்கு தான் மார்க்கெட் இருக்கும். அதனால அந்த அவங்களுடைய படத்துக்கெல்லாம் பெரிய காசு கொடுக்குறாங்க, பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க. விட்டு போயிடக்கூடாது மார்க்கெட்ல அவங்க லீடிங்கா இருக்காங்க அப்படின்னு. இல்ல கார்த்தி, இப்ப இந்த பெரிய படங்கள்ல இருக்கிற இந்த ஓடிடிக்கும் சேட்டலைட்டுக்கும் உள்ள வித்தியாசம், ஓடிடிஸ் வந்து 5 வருஷம் 10 வருஷம் தான் வாங்குறாங்க. இது வரைக்குமே மேக்ஸிமம் 10 வருஷம் தான். அப்புறமா 5 வருஷம், இப்போ 1 வருஷம் எல்லாம் ஆயிடுச்சு. ஏன்னா அவங்களுக்கு அதுக்கு மேல ஹோல்டே ஆகாது கண்டென்ட். அதுக்கு மேல அவங்களுதுல இருந்து போயிடும். இன்னொன்னு சார், ரொம்ப பழைய படமும் யாரும் தேடி எடுத்து போய் பாக்குறது இல்ல சார். ரொம்ப ரேரா இருந்தாலும் சார் பாக்குறாங்க. ரொம்ப கல்ட் கிளாசிக்கா இல்ல அதெல்லாம் யூடியூப்ல கிடைக்குது, அதனால யூடியூப்லயே பாத்துறாங்க தேடி. ப்ரோ சில படம்லாம் யூடியூப்ல 1 மில்லியன் 2 மில்லியன்ல இருக்கு பழைய படம். அதுக்கு எவ்வளவு ரெவென்யூ வந்திருக்கும்? ஓ 2-3 லட்சம் வந்திருக்கும், அவ்வளவுதான். வந்திருக்காது. எப்படி இந்த மின்மினி ரிலீஸ்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? போயிட்டு இருக்கு ராமச்சந்திரன். இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஓன் ரிலீஸ் சொல்றாங்களே, தங்கலாம் நேத்து யார் நீ தான் சொன்ன அந்த ஓன் ரிலீஸ் பண்றாங்கன்னு. அவங்கன்னா வந்து இப்போ யாருக்கிட்டயுமே சேலங்கெல்லாம் டிஸ்ட்ரிபியூஷனே பண்ணாம டைரக்டா அவங்களே ரிலீஸ் பண்ணிடுவாங்களா? சேலம் எல்லாம் தமிழ்நாட்டுல 4 ஏரியா வித்துருக்காங்க, மீதி எல்லாம் ஓன் ரிலீஸ். ஓன் ரிலீஸ் பண்ணா அதிக ஹை ரிஸ்க். அப்படி அப்படின்னா கிடையாது. இப்ப எல்லாமே ஒன்னாயிடுச்சு. படத்து மேல நம்பிக்கை இருக்கு, பெருசா ரெவன்யூ வரும் அந்த மாதிரி நினைக்கிறாங்க. என்ன ராபின்சன், துபாயில ஏதாவது பிளான் பண்றியா டிஸ்ட்ரிபியூஷனுக்கு? வைக்கிறேன் சார், நாளைக்கு டீ குடிக்கணும் சார். டீ குடிக்கணும், அவ்வளவு சாப்பிடணும், அவ்வளவுதான் சார். இல்ல சார், அடிக்கடி சொல்றாங்களே சார், அது நானே நினைச்சிட்டேன். அது வந்து அந்த நீங்க கூட இப்ப சொன்னீங்க பாத்தீங்களா, இவ்வளவு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா நீ ஏதோ டிஸ்ட்ரிபியூஷன்ல இறங்குற மாதிரி தோணுது. இல்ல அவர் இறங்கி ஃபர்ஸ்ட் படமே இந்தியன் 2 மாதிரி ஏதாச்சும் இருந்தா அவ்வளவுதான் சார். அவரெல்லாம் தாங்குவார்ப்பா, பணம் இருக்கு ஊர்ல, பணம் சொத்து லேண்டு அதெல்லாம் இருக்குப்பா சார். அந்த பாவம் நம்மளுக்கு எதுக்கு சார்? இதே பக்கத்துல ஒரு ஸ்பேஸ் போட்டு நம்மளே திட்ட ஆரம்பிச்சிருவாரு. படம் பார்க்க தெரியாதவங்கள கோழி நான் திட்ட ஆரம்பிச்சிடும். அப்புறம் பாத்துக்கோ. யாரு அது யார் பண்ணது? இல்ல நான் சொல்றேன், நான் கமல்
Bro, thanks for the speaker. I'm switching to listener. Thank you. பாலாஜி சார், வேட்டைன்னு என்ன சார்? நீங்க வேட்டைன்னு நல்லா எக்ஸ்பெக்ட் பண்றீங்களா இல்ல கூலி எக்ஸ்பெக்ட் பண்றீங்களா? ஆப்வியஸ்லி லோகேஷ் கனகராஜ் பண்ணுவோம், பட் இதெல்லாம் இருக்கும். பட் வேட்டைன்னு பக்ரைன் திராம்லாம் 200 இந்தியா காசுக்கு. சொல்லுங்க சார். ஒரு 5 லட்சம் திராம் அனுப்பியா? 5 திராம்ல தினார். நீ ஏன் சினிமால இறங்கக்கூடாது ராமின்சன்? உனக்கு எவ்வளவு சம்பளம் மாசம் ராமின்சன்? சார் நீங்களும் உங்களுக்கு பெரிய பெரிய ஆளுங்கெல்லாம் இருக்கிறீங்களா சார்? ஏன் சார் நீங்களாம்? சார் ஒரு நாள் வர சொல்லுங்க சார் வாகா பாண்ட. படம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் வருவாரா சார்? ஆமா, ஒரு வருஷம் வாகமாட் ரொம்ப பேசிட்டு இருந்தனால பாலாஜி சாரே சொல்லிட்டாரு, சினிமா ரசிக்கிறதோட இருந்துக்கோ ராபின், உள்ள எல்லாம் வந்துடாத, அப்புறம் வந்து கஷ்டப்பட ஆரம்பிச்சிடாங்க. இப்ப வாகவன் ரசிச்சு சினிமாக்குள்ள வரணும்னு நினைச்சாரு. அவர் அதுக்கான உழைப்பை போடுறாருல்ல, அது மாதிரி இருக்கணும். கார்த்திக் ப்ரோ, என்ன ப்ரோ? ப்ரோ இது கோட் ஆடியோ லான்ச் போகும்போது ஐடியா ப்ரோ மோஸ்ட்லி இருக்காது ப்ரோ. டேரக்டா மாநாடுக்கு போயிடுவோம். என்னப்ப இல்ல சார், பாலாஜி சார் இந்த ஆகஸ்ட் மாசம் கொடியெல்லாம் விட போறாங்க சொன்னாங்களே சார். எல்லாம் கோட் ரிலீஸ்க்கு அப்புறம் தான். அதுக்கு முன்னாடி கொடியும் கிடையாது, ஒட்டும் கிடையாது. இல்ல அதனாலதான் அந்த ஆடியோ லான்ச் எல்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சிருக்க மாதிரி. படத்தை ரிலீஸ் பண்ணிட்டு பண்ணவங்க பிரைவேட் ஆறானுங்க ரொம்ப. ப்ரோ ஹைப் உண்மையாவே கம்மியாயிருச்சு ப்ரோ பாட்டுலாம் வந்ததுக்கு அப்புறம். விபி வந்து வீடியோ சாங்ஸ் எல்லாம் சூப்பரா எடுப்பாருயா. அவர் ஸ்கிரீன் எல்லாம் கிங். அவர் பாட்டு தட்டி தூக்கி போயிட்டே இருப்பாரு. யோசிக்காதீங்க ப்ரோ, பாட்டு கேட்க நல்லா தான் ப்ரோ இருக்கு. கார்த்திக் ப்ரோ, இல்ல ப்ரோ அப்படி சொல்றாங்க, ஆனா 2வது வாட்டி கேட்கறதுக்கு மன தைரியமே வர மாட்டேங்குது ப்ரோ. கேட்டு பாருங்க ப்ரோ, நல்லா இருக்கு. ரொம்ப பெரிய மாதிரி ஹிட் பாட்டே கேட்டு கேட்டு அது மாதிரி செட் ஆயிட்டோம். பிரதர் இல்ல பிரதர், இந்த 150 crores இதுல வாங்குறாங்களே நெட்ஃபிளிக்ஸ் எல்லாம், அது என்ன இன்கம் இருக்கும்? அது எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க? அது தெரியலங்க. அவங்க எந்த கணக்கு வச்சிருக்காங்கன்னு தெரியல. என்ன கணக்குனே தெரியல அது. ஓகே, அது லாஜிக்கே இல்லாம அப்ப சும்மா எக்ஸாஜரேட் பண்ணிக்கிறதா? இல்ல வாங்குறாங்க, நினைச்சுக்கு வாங்குறாங்க. பட் எப்படி இல்ல பாலாஜி சார், உங்களுக்கு ஏதாவது பத்தி தெரியுமா? நீங்க கேட்கறது வந்து ரிட்டர்ன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு கேக்குறீங்க இல்லையா? அதுக்கான எந்த பதிலுமே இல்லை, அவங்ககிட்டயும் இல்லை. ஓகே, கார்த்திக் ப்ரோ, ஏன் ஆடியோ லான்ச் இல்ல? ரீசன் ஏதாவது இருக்கா? இல்லைன்னு சொல்ல முடியாதுங்க. எனக்கு தெரிஞ்சு இருக்காது அப்படின்னு நான் சொல்றேன். நாளைக்கு வந்து ஆடியோ லான்ச் ஏதாவது அனௌன்ஸ் பண்ண வந்துச்சுன்னா கூட என்கிட்ட கேள்விப்படாது. ஏன்னா இப்போ ஆடியோ லான்ச் வச்சு அவர் அந்த படத்தை பத்தி பேசி நம்ம கட்சியெல்லாம் ஆரம்பிச்சிட்டார் இல்லையா? இப்போ அவர் பேசி ஆடியோ லான்ச் பண்ணி அதை பேசினா யூஸ்வலான விஜய் ஆயிரும் இல்லையா? இப்போ டிவிக்கே தலைவர் விஜய் ஆகிட்டார்ல, அப்படின்னா அவர் பேசுகிற பேச்சு ஒன்று நோட் பண்ணுவாங்க. அது பேசணும். இந்த படத்தோட ஆடியோ லான்ச் வந்து பேசினா அதுக்கும் விமர்சனம் வரும். நல்லா இருக்கு. இன்னொன்று போன லியோக்கு வந்து ஆடியோ லான்ச் நடத்தலை. அதனால
கரெக்ட் ப்ரோ. பட் ஆனா ஜெகதீஷ் ப்ரோ இன்னொன்று வந்து ஆடியன்ஸ் தமிழ்நாட்டுக்குள்ள நீங்கள் நடத்துனீங்கன்னா வந்து கவர்மெண்ட்டில் பர்மிஷன் கேட்கணும். அந்த அவங்ககிட்ட கேட்டு இது பண்ணோம். நாளைக்கு ஆடியன்ஸில் ஏதாவது சின்ன சின்ன குளறுபடி நடந்துருச்சு, ஆனால் கீழே வந்து வெளில வந்து பாஸ் கிடைக்கல அப்படின்னு சொன்னால் அவன் வந்து வீடியோ போடுவான். அது நியூஸ் 24/7 இருக்கான்ல, அவன் இதுதான் வேலையை பார்த்துட்டு இருப்பான். அவனே ஆள் செட் பண்ணிட்டு போய் நின்றுவான் ஆடியன்ஸ் பண்ணுறப்போ வாசலில். ஏகப்பட்ட விமர்சனங்கள் வரும் ப்ரோ. அதெல்லாம் அவாய்ட் பண்ண வேண்டியது இருக்குல்ல. புரியுது ப்ரோ. உங்க ஃப்ரெண்ட் ஜெகதீஷ் கிட்ட கேட்டீங்களா இதை பத்தி? இல்லை அவர்கிட்டலாம் எதுவுமே இதை பற்றிலாம் எதுவுமே கேட்க மாட்டேன். அவர்கிட்ட நான் விஜயை பற்றியே பேச மாட்டேன். விஜய்ன்ற வார்த்தையே வராது. ஓகே, உங்களுக்கு சம்மந்தப்பட்ட சரி, இப்ப விஷயங்கள் ஆதி கிட்ட ஆதிக் ரவிச்சந்திரன் கிட்ட பேசுவா. எப்படி இவர் நல்லா வந்துட்டு இருக்க ஏகே படம் அதோட பேசுவாரா? ரொம்ப நாளாச்சு அவர்கிட்ட பேசி. அவர் ஹைதராபாத்ல இருக்காருன்னு நினைக்கிறேன். அதுவும் ஒரு மாசா பண்ணிட்டு இருக்காரு. பார்ப்போம். தலைவர் எஸ்ஜே சூர்யா கொஞ்சம் கேமியோ பண்ணா நல்லா இருக்கும். அங்க அவர் மனசுக்கணும். கார்த்திக் ஒரு வேட்டையன் அப்டேட் ப்ரோ. தெரியல ப்ரோ. அவங்களும் வந்து அக்டோபர் 10 தான் கொண்டாடணும்னு முயற்சி பண்றாங்க. தெரியல. இப்போ இந்த இந்தியன் டூ லாஸ்ட்னால லைக்கா பக்கம் ஏதாவது நெகட்டிவ் இது இருக்கிறதுனால கொஞ்சம் லேட் பண்றாங்களா, இல்ல பெஸ்ட் ப்ராடக்ட் எடுத்துணும்ன்றதுனால? அதுக்காக இல்லை, அப்படிலாம் இல்லை. அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பிஸ்னஸ் ஆயிடுச்சு. சன் டிவி வித்துட்டாங்க, அமேசான் வித்துட்டாங்க. வேட்டை நெட்ஃபிளிக்ஸ் சொன்னீங்க? அமேசான். ஓகே. பட் அக்டோபர்ல வந்துருமா ப்ரோ? எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பு கம்மி தான் நினைக்கிறேன். ஏன் ப்ரோ முடிஞ்சுல எல்லாமே? வாட் இஸ் ப்ராப்ளம்? எஸ்எஸ் ஒன்றர் பாலாஜி இருக்கிற அவர் ஒர்க் பண்றாரு இப்போ. பிடிங்க பாலாஜி சார், சொல்லுங்க சார். இன்னும் முடியல. ஷூட் கொஞ்சம் கொஞ்சம் போயிட்டு இருக்கு. இன்னைக்கு பேட்ச் ஒர்க்லாம் போயிட்டு இருக்கு. பாலாஜி சார் அப்படிதானே? தூங்கிட்டார். யாரும் ஒர்க்ல இருக்காரு. அவர் மீட் பண்ணி விடு. ஏப்பா கார்த்திக் ப்ரோ, தலையோட அடுத்த ஆதிக் படத்துக்கு அப்புறம் சிவா ப்ராஜெக்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சா ப்ரோ? அவர்கிட்ட சிவாகிட்ட ஒரு கமிட்மெண்ட் இருக்கு. பிரசாந்த் நீல் இருக்கு. அதான் அந்த டைம்ல எந்த படம் ஒர்க் அவுட் ஆகி வருதோ அதை பண்ணுவாரு. விஷ்ணுவர்தன் இருக்கு. நீங்க சிவாட்ட வெங்கட் பிரபு இருக்கு. நீங்க வெங்கட் பிரபுட்ட கேட்டீங்கன்னா அடுத்த படம் நம்ம தான் தலை, இந்த படம் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம தான் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாரு. சிவாட்ட கேட்டீங்கன்னா அடுத்து ஆதிக் படம் முடிச்சதுக்கப்புறம் நம்ம தாங்க ஷூட்டிங் அப்படின்னு சொல்லுவாரு. வெங்கட் பிரபு அதை முடிச்சு எஸ்கே போட போறாருங்கிறாங்க. எப்படி சம்பந்தமா ஏகே எதுக்கு கூட்டு வரோம்? எங்களுக்கு நாங்க பிரசாந்த் நீலோட அந்த பாட்டு போட்டு போயிட்டு இருக்கோம் வைப்ல. அந்த என்னது தந்தன் தம்மா அதான் போட்டிருக்கேன். சொன்னா கேளியா, சொல்றதை கேளியா. எல்லாரும் பிரசாந்த் நீல் உண்மையா இருந்தா அவ்வளவுதான் முடியும். ஆமா. பிரசாந்த் நீல்லாம் இருக்கட்டும் ப்ரோ, மங்காத்தா 2 பண்ணா பிபியோட சேர்ந்து மங்காத்தா 2 பண்ணா போதும் ப்ரோ. அவர் மங்காத்த டூர்லாம் பண்ண மாட்டாருங்க. அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டார். அதெல்லாம் வேலைக்கு ஆகும் ப்ரோ. அப்பலாம்
மார்க்கெட்லாம் பெருசாயிடுச்சுப்பா. இந்த பார்ட் டூர்லாம் எடுக்கிறதுலாம் வந்து ரொம்ப பிஸ்னஸ்க்காக பண்ணுறது ப்ரோ. அவருக்கு தான் ஆல்ரெடி பிஸ்னஸ் இருக்குல்ல, அப்புறம் என்ன? பிஸ்னஸே இல்லாதவங்கலாம் அந்த பார்ட் ஒன்று வச்சுட்டு அதை ஒரு பிஸ்னஸாக வந்து கிரியேட் பண்ணி பண்ணுவாங்கல்ல. அது விஜயா இருக்கட்டும், அஜித்தா இருக்கட்டும், அதை பண்ண மாட்டாங்க. இன்னொன்று அப்படி நீங்கள் பண்ணி அதில் மொக்க வாங்கினீங்கன்னா பார்ட் ஒன்றுமே அந்த படத்துடைய இது கெட்டு போயிடும், பேர் கெட்டு போயிடும். அதை பண்ணாமல் இருக்க வரைக்கும் நல்லது. மங்காத்தாவெல்லாம் திரும்ப எடுத்து பார்ட் டூ எடுத்து சொதப்பில் ஆகி போச்சுன்னா பார்ட் ஒன்றுமே இந்தியன் ஒன் மாதிரி ஆகிடும். இந்தியன் தாத்தான்ற கேரக்டர் இருக்கு இல்லையா, இந்த கேரக்டர் இப்போ டேமேஜ் ஆச்சுல, அந்த மாதிரி ஆயிடக்கூடாது. அதனால அது பண்ணாமல் வர்றது நல்லது. அது யாரும் பண்ண மாட்டாங்க. அது விஜயமே பண்ணலையே, துப்பாக்கி திரும்ப துப்பாக்கி 2 பண்ணியிருக்கலாம். அவர் ஏன் பண்ணல? திரும்ப பண்ணி மொக்க பண்ணக்கூடாது அந்த கேரக்டரை. அது அப்படியே இருக்கட்டும். அதான் சும்மா பேருக்கு எது எந்த ஹீரோக்கு மார்க்கெட்டே இல்லாத ஹீரோ வந்து சரி ஓகே இந்த படத்தை நம்ம எடுத்தாதான் நமக்கு திரும்ப கலெக்ஷன் வரும், தேட்டருக்கு ஆள வருவாங்க அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஓகே. இவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? இவங்களுக்கு அந்த பிரச்சனையே கிடையாது. எவ்வளோ பேர் பார்ட் எடுத்துட்டாங்க, எல்லாருமே மார்க்கெட்ல மட்டும் தான் எடுத்தாங்களா? ஏன்பா சிங்கம்லாம் எடுக்கலையா? அவங்கள மார்க்கெட் எல்லாமே எடுத்தாங்க, பிரான்ச்சைஸ் மாதிரி தான். சிங்கம்லாம் கதையாவே அப்படிதானே இருந்தது. இப்போ மங்காத்தாலாம் அப்படி இல்லைல்ல. திருப்பி எடுக்கணும் ஃபர்ஸ்ட் வந்து. ஓகே, அந்த சிங்கமே சிங்கம் 2 ஓகே, சிங்கம் 3 வரும்போது என்னாச்சு? போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு மக்களுக்கு. ப்ரோ அரண்மனைலாம் 4 பார்ட் வந்துச்சு ப்ரோ. வரலாம், என்னதான் பண்றது தெரியல ப்ரோ. அது பார்ட் ஒன்னையே நீங்க வந்து கழுவி ஊற்றின படம் தாங்க அது. அதனால அது வந்து அது வேற இடைச்சுங்க. எத்தனை பார்ட் வந்தாலுமே அது ஒரு டேமேஜ் யாருக்கும் போய் சேராதுங்க. ஹீரோவும் கிடையாது, ஒன்றும் கிடையாதுங்க. அரண்மனை யாரை வேணாலும் ஹீரோ ஆக்கலாம். சுந்தர் சி ஆகட்டும், நாளைக்கு யோகி பாபு ஹீரோ வச்சு அரண்மனை பார்ட் 5 எடுத்தாலும் பார்ப்பீங்க, சந்தானத்தை வச்சு எடுத்தாலும் பார்ப்பீங்க. யாரை வச்சு அதில் ஹீரோக்கு டேமேஜே கிடையாது. ஹீரோட கேரக்டர்னு ஒன்றும் கிடையாது, அந்த இதெல்லாம் கிடையாது. அது ஒரு ஜாலியாக ஃபன்னாக ஒரு படம். அந்த ஃப்ரான்ச்சைஸி அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்குல்ல. இந்தியன் 2 எடுத்து என்னாச்சு? இந்தியன் தத்தா மரியாதை போச்சு. இப்போ கில்லி 2 எடுக்கிறேன், நான் வந்து போக்கரி 2 எடுக்கிறேன், இப்படிலாம் எடுத்தா அது ஒட்டாது மக்கள்கிட்ட. ஆமாம் ப்ரோ, ஆமாம் ப்ரோ. பில்லா 2 என்னாச்சு? ப்ரோ விஜய் தான் ப்ரோ இன்னும் பார்ட் 2 எடுக்கல. கதை இருந்தா இருக்கேங்க. சும்மா பிஸ்னஸ்க்காக பார்ட் 2லாம் எடுத்து ஓப்பி அடிச்சாங்கன்னா பெஸ்ட் தான். மக்கள் ரொம்ப தெளிவா இருக்காங்கல்ல, அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. கரெக்ட் தான் ப்ரோ, கரெக்ட் தான் ப்ரோ. அந்த விஷயத்துல விஜய் தெளிவா இருக்காரு. பில்லா 2 பில்லா 1 அந்த லெவலுக்கு ஓடல. பட் ஆனா நல்லா நல்லா தான் கலெக்ஷன் ஆச்சு. ஒரு ஒரு கிளாஸா எடுத்திருப்பாங்க. பில்லா 1 மாதிரி ரொம்ப பரபரன்னு இருக்காது, ஸ்டைலா இருக்கும். இன்னைக்கு வந்திருந்தா அந்த படம் கலெக்ஷனே வேற. ஸ்டோரியா செம்மையா போயிருக்கும். டூ ஏர்லி இல்ல, ஒரு ஸ்டைலா அந்த ஒரு சக்ரி யாரு சக்ரி 20யா இந்த தசாவதாரத்தெல்லாம் வருவாரு. இன்னைக்கு வந்திருந்தா என்ன இருக்கும்? நயன்தாரா வச்சுல ஒரு படம் எடுத்துருக்காங்க. இன்னைக்கு வந்து உன்னை போல் ஒருவன் ஓகே. இன்னைக்கு வந்து ஹிட்டா இருக்குன்ற பில்லா 2 தானே? அது 2 இல்ல, அது வந்து இந்த ப்ரோ கண்டிப்பா ப்ரோ. அது ஆக்சுவலா அதுதான் பில்லா 1. இப்போ எப்படி இந்த அதுதான் பில்லா 1. விக்ரம் படம் கண்டினியூட்டி செம்ம சூப்பரா இருக்கும். அந்த ஜெகதீஷும் சூப்பரா உள்ள கொண்டு வந்திருப்பாங்க, அந்த இதையும் சூப்பரா கொண்டு வந்து செம்ம கண்டினியூட்டி இருக்கும். ஆக்சுவலா அதுதான் பில்லா 1. கொண்டு வந்திருப்பாங்கன்னு சொல்லுங்க. சூப்பரா கொண்டு வந்திருப்பாங்க, சூப்பரா கொண்டு வந்திருக்காங்க. சூப்பர்ன்ற வார்த்தை இல்ல இப்ப அந்த மாதிரி ஸ்கிரீன் பிளே எல்லாம் ஒர்க் ஆகுது. மகாராஜா மாதிரி ஸ்லோ ஸ்கிரீன் பிளே எல்லாம் இப்பெல்லாம் ஒர்க் ஆகுது. அப்ப அந்த டைம்ல வில்லா மாதிரி பரபரன்னு இருக்கும், நம்பிட்டு வந்தாங்க மாசம்.
அது மாதிரி இல்ல. எல்லா விஷயமும் அதுல கரெக்டா காட்டிருப்பாங்க ப்ரோ. அவரு பில்லால அஜித் கூட ஒருத்தர் இருப்பார்ல, அவரும் இந்த எப்படி ஃப்ரெண்டா இருந்தாருன்னு காமிச்சிருப்பாங்க. இவர் ஏன் சிகரெட் அது தம்பிலாம் பேர் பிடிக்கவே ப்ரோ மாட்டாருன்றது பில்லா ட்ரியாலஜியா சொல்லி ஏதோ சூப்பர். சொல்லுவாங்களே, ட்ரியாலஜியா இல்ல வந்து ஆமா, ஆக்சுவலா இதுதான் பில்லா ஒன்ற மாதிரி. அவர் இலங்கையில பில்லா இருந்து ஒன் அகதியா இது வந்து பில்லா ஒன். திருப்பி எப்படி டான் அம்மன் அப்ப மாதிரி. நம்ம ஃபர்ஸ்ட் அப்ப வந்து பில்லா 2 அது மாதிரி தான். ஆமா, ஏங்க அதெல்லாம் நீங்க பாப்பீங்க, நாங்க ஏங்க பார்க்கணும்? இல்லங்க அப்ப அதை பத்தி பேசுறதுக்கே யாருமே இல்லாம ரிலீஸ் ஆயிடுச்சு அந்த படம். அதை பத்தி அப்ப பேசியிருந்தாங்க, இது மாதிரிலாம் டிஸ்கஸ் பண்ணியிருந்தாங்கன்னா செம்மையா இருந்திருக்கும் அந்த படம். இப்பயும் நீங்க அந்த படத்தை நீங்க உட்காந்து பாருங்களேன், செம்ம கிரிப்பா போகும் அது. நான் ஏங்க பார்க்கணும் அந்த படத்தை? ஏ ரேட்டட் ஃபிலிம் வேற நினைக்கிறேன் அந்த டைம்ல அது. ஸோ அப்போ ஆமா, அவ்வளோவா அதனாலே ஆடியன்ஸும் ரெஸ்ட்ரிக்ட் ஆயிடுச்சு. இப்போலாம் நிறைய அது ஏ ஃபிலிமா இருந்தாலும் இப்போ ஓடுது. அதே மாதிரி ரன்னிங் டைம் அது ரொம்ப கம்மி. அது இப்போ பில்லாட்டு வந்து கல்ட்டு கிளாசிக் ஆக்கிற முயற்சியில் இறங்கிட்டீங்க 1001 மாதிரி தானே? இல்ல இல்ல, அது என்ன கல்ட் இல்ல இல்ல கிளாசி இல்ல தான். அது ரன்னிங் டைம், அந்த அது டைம்ல என்ன ரன்னிங் டைம் பிரச்சனை? ரொம்ப கம்மி. யாருமே அது வந்து run- புரியல தானே கம்பேர் பண்ணாதீங்க ப்ரோ. இல்ல, அது ரன்னிங் டைம் ரொம்ப கம்மி. அதனாலதான் மாயாஜால 104 ஷோ போட்டாங்க. ப்ரோ 1001 ஒரு எப்பிக்கான மூவி ப்ரோ. அது கூட கம்பேர் பண்றீங்களா ப்ரோ? யார் பாத்து இப்படிதான் தலைவன் செல்வரகம் 72 எடுக்கிறாரு. அது அடுத்த பிக் இப்படிதான்ப்பா அந்த ஆளு ட்வீட்டா போட்டு அந்த கீழே கமெண்ட்ஸா போட்டு அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் நானும் அவர் தலைவா வச்சுட்டு எப்ப தலைவா நீ வந்து புதுப்பேட்டை அவரும் 12 ஜீனியஸ்னு ஒரு 5-6 வருஷம் அவர் நம்ப வச்சு வாழ வச்சுட்டு அவரை நாங்க இருக்கீங்க. நம்ப வச்சுட்டோம் சந்தானம் மாதிரி. யோ நீங்க ஜீனியஸ்யான்னு 72 வரும் தலைவன் எடுத்துட்டு இருக்காரு. இடையில கொஞ்சம் நடிக்கிறாரு அவ்வளவுதான். அவர் நடிக்கிறதான் ஸ்டேஜில் பேசுற அவர் சொல்லி கொடுத்தாதான் நடிக்கிறோம். கண்ணை எத்தனை டைம் சிமிட்டணும், தலை எப்படி ஆட்டணும், இதெல்லாம் அவர் தாங்க சொல்லி கொடுப்பாரு. அவர் அப்படியே சொல்றதாங்க பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் நடிச்ச படம் பீஸ்ட்ல வந்து ஹீரோக்கு பில்டப்பா பண்ணிட்டு இருக்காரு. அவன் யார் தெரியுமில்ல? சும்மா இல்லை, அவன் அவன்கிட்டலாம் அப்படி பேசிடாதீங்க. அவன் உங்களுக்கு இதை பண்ணிடுவான், கொலை பண்ணிடுவான், கொண்டுருவான். ராயன்லயே அதுதான் ஆரம்பத்துல இருந்து பில்டப் தெரியுமா? வெட்டித்தனமா ஆரம்பத்துல இருந்தே பில்டப். அவன் வந்து அவருக்கு லவ் தான் ப்ரோ. அவருக்கு லவ் தான் வரும். அவன் வந்து அவரு கொடுத்த கேரக்டர் அது ப்ரோ. இல்ல ப்ரோ, அது உட்காந்து நீங்களே உட்காந்துட்டு இருக்கீங்க. உன்னை சிரிச்சுட்டே உன்னை எப்படி கொல்ல போறேன் தெரியுமா, கொல்றியா இல்லையா, அது மாதிரிதான் இருக்கு. இந்த அஞ்சான்ல ஒருத்தர் வரல, அஞ்சான்ல ஒருத்தன். ஆனா எல்லா படத்துலயும் ஒரே மாதிரி பிச்சைக்கார மாதிரி அவனை கொண்டு போய் செல்வராகவனை கம்பேர் பண்ற பாத்தியா நீ? அவன் அந்த கோட்டு போட்டு அப்படி என்ன நீ அவருக்கு அவ்வளவு கேரக்டர் தானே. நீங்க ரெண்டு படத்துல ஒரே மாதிரி ராஜிபாய் படம் தானே. இன்டர்வேஷன் அது பண்றவர் யாரு? அவர் கொண்டு போய் இந்த பிச்சைக்கார மாதிரி அவங்கள கம்பேர் பண்ணி அஞ்சான ஒருத்திக்கிட்டு வருவார். அஞ்சான்ல ஒரு மாதிரி கோட்லாம் போட்டு சுத்திட்டு இருப்பான். அவனாவது வந்து குடிச்சிட்டு பார்ல உட்கார்ந்து பேசும்போது ராஜு நெய் ராஜி பாய் போலன்னு பதில சொல்லுவான். இவர் தெளிவா இருக்கும்போது அதானே பேசிட்டு இருக்காரு. தம்பி வான வராயன் அவன்கிட்ட மாட்டிடாத, அடுத்து காத்து வராயன், அடுத்து என்ன சொல்றது, வரல வராயனா என்ன சொல்றது, அவன்கிட்ட நீ மாட்டினா தம்பி ஒருத்தர் இருக்கான், அவன்கிட்ட நீ மாட்டினா நீ ஏன் இங்க பிறந்த அப்படின்னு ஃபீல் பண்ணுவேன். அடுத்து ஒரு தம்பி இருப்பான். ஆமா இல்ல, ஆனா அது ஏன் சொன்னாருன்னு இப்ப வரைக்கும் தெரியல. அது இப்ப வரைக்கும் ஏன் சொன்னாருன்னு எனக்கே தெரியல. எல்லாம் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் அவன் வருவாங்க. அந்த பில்டப் கேட்டோன்னே இவரே கட்டப்பட்டு அந்த படத்துல எஜ்ஜேஸ்வரி பண்ண ஒரே கொலை இவரு தான். வேற யாரையும் எஜ்ஜேஸ்வரி கொலை பண்ண மாட்டாரு. ரொம்ப டார்ச்சர். யாரையா கொலை பண்ணாரு? எதுக்கு இப்ப பேசுற, எதுக்கு இப்ப சிரிக்கிற அப்படின்னா, இல்ல நான் சாக போறத நினைக்கல, ஃபீல் பண்ணல, ஆனா ஒன்னை ராக என்னென்ன பண்ண போறான்னு நினைச்சு இப்ப நினைச்சா எனக்கு சிரிப்பு வருது. அப்படியே விஜயசூர்யா கோவம் வந்து இவனதான் விடக்கூடாது அப்படின்னு கோவம் கெட்டி தொங்க விட்டப்பல நீ பேசுவேன்னு கெட்டி தொங்க விட்டுக்கிறேன். வரல, ஒரு இளவும் வரல. பகாசுரன் அதுக்கு மேலங்க. பகாசுரன் எல்லாம் வந்து
ஏஜிஎஸ் மதுரையில் போயிட்டு அந்த படம் கிரிஞ்சு டு த கோருங்க அது. இவனு வர எப்பிக்கு அதுன்னு சொல்லிட்டு இருப்பானுங்க 1001 ப்ரோ உண்மைதான் 1001 வந்து வேற கார்த்தி. அது வந்து அவரு ப்ரோ அவர் நடிப்பு நடிப்பு நீங்க சொல்றீங்க, விட்டுரு. அதை ஏத்துக்கிறேன். அவர் ஏதோ டைரக்ஷனா பண ஓகே, கஷ்டனால டைரக்ஷனா வந்திருக்கிறாரு வந்து அவர் நடிப்புக்கு. அவரு வேறதான் ப்ரோ. பினான்ஸ் ஏதோ ஒரு நிறைய இஷ்யூனால ஓகே அவர் விட்டுருவோம். அது வந்து அந்த EVM காலத்துல நடிக்க எடுக்கிற ஒரு வந்தார்ல அது மாதிரி ஃபேண்டசி படம். ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த ஒரு ஃபேண்டசி படம். அதெல்லாம் நிறைய படம் வந்திருக்கு. படத்துல இருந்து நிறைய சீன் உள்ள சொருகி விட்டதெல்லாம் இருக்கு. ஃபர்ஸ்ட் அதுதானே ப்ரோ. என்ன சோழனை தேடி போனா அங்க சோழனே உண்மையா இருக்கிற மாதிரி எல்லாம் அதெல்லாம் கற்பனை தானே ப்ரோ. ஹாலிவுட்ல யோசிக்கிற மாதிரி வச்சலாம். கற்பனை தானே அதெல்லாம். நிறைய ஹாலிவுட் படத்துல இருக்க சீன்லாம் வச்சு கற்பனை பண்ணிட்டாங்க. இதுல என்ன இருக்கு? யோ இப்ப என்ன சோழன் யாருமே இல்லையா? இப்ப நீங்க தமிழ்நாட்டுல சோழர்களே இல்லையா? சும்மா ஏதோ ஒண்ணு பேசிட்டு இருக்கீங்க. அது ஒரு வம்சம், அவ்வளவுதான். அந்த இப்போ ஒரு ஜாதி இருக்கா அப்படின்னா இப்போ தமிழ்நாட்டுல ஒரு ஜாதி இல்லாம போயிடுமா என்ன? அவங்க என்ன மொத்தமா ஓடிடுவாங்க எல்லாரும்? இல்ல ஆக்சுவலா ஆனா சோழர் வரலாறு அப்படிதானே முடிஞ்சதுதானே இருக்கு. நேதாஜி எப்படி போயிட்டு நேதாஜி எப்படி எங்க காணாம போனாரோ அதே மாதிரிதானே. இல்ல நேதாஜி எப்படி எங்க காணாம போனாரோ அதே மாதிரிதானே சோழர்ல மன்னர் வந்து லாஸ்டா போய் எங்க மறைஞ்சாருன்னு தெரியாம போயிரும். எங்க ஓடி இருப்பாரு, ஓடி போய் பொழப்பு பார்க்கலான்னு எங்கேயோ போய் பொழப்பு பார்த்திருப்பாரு. அது என்ன அவங்க இருக்கிறாங்கன்னு காட்டுறதெல்லாம் ஒரு ஃபேண்டசி தானே. அதுதான் ஃபேண்டசி தானே. அது யார் வேணா யோசிக்கலாமே. இதுல இருக்கு அவங்க இருந்தா யோசிச்சிருக்காங்க. இதுவரை யார் யோசிச்சிருக்காங்க இது மாதிரி? யார் யோசிச்சிருக்காங்க? நம்ம பார்த்த உடனே வந்து பொன்னியின் செல்வன் அது ஒரு ஃபிக்ஷன் மாதிரி தான். இப்படி ஒரு ரியலிஸ்டிக்கா அவ்வளவு பாதுகாப்போட வேற உள்ள இருக்காங்க அப்படின்ட்டு தேடி வரும்போது இத்தனை மனிதர்களோட தாண்டி வரணும். இந்த செவ்வந்தியர்கள் அவங்க தாண்டி வரதெல்லாம் யோசிச்சாங்க. அதுவே லூசுத்தனமா இருக்கும். இங்க வந்த பாம்பு வந்துரும், அங்க வந்த புதக்குழி இருக்கும். இங்க வந்தா இங்க ஒரு 1000 பேர் இருப்பானுங்க. அவனுக்கு இதுக்கு அவனுக்கு சோழர் அங்க தாண்டி வந்து சோழர்கள் பிடிச்சிடக்கூடாதுன்னு இவனுக்கு ஒரு தற்பானுங்கண்ணா. டேய் நீயே காட்டுவாசி, அவனை நீ காப்பாத்துறியா அந்த மாதிரி இருக்கும். அதெல்லாம் சும்மா இதுங்க. 7 வந்து ட்ராப்பை வந்து கிரியேட் பண்ணாங்க. இதெல்லாம் குழந்தைங்களுக்கு யாரோ சொல்ற கதைங்க. அந்த கதையை வச்சு ஒரு கதையை டெவலப் பண்ணி ஃபேண்டசி பண்ண எடுத்தது. ஓகே, அன்னைக்கு சிஜி அதெல்லாம் பட்ஜெட் எல்லாம் கொஞ்சம் நிறைய ஸ்பெண்ட் பண்ணி எடுத்திருந்தாங்க. அதுக்கு நீங்க சொல்ற எப்பிக்கு அது அதெல்லாம் நான் ஒத்தவே வர மாட்டேன். அது அந்த காலத்துல பார்த்தேன். இந்த அணிச்சு ஒத்து வரல. நானும் தேட்டர்ல பார்த்தேன். நீங்கன்னா தேட்டர்ல பார்த்துருக்க மாட்டீங்க இந்த படத்தை. அந்த ஒரு மாதிரி அது குழந்தைங்களுக்கு சொல்ற ஒரு கதை பாது. குழந்தைங்களுக்கு சொல்ற ஒரு கதை, அவ்வளவுதான். என்ன புரியாது? என்னையா புரியணும் அதுல? உனக்கு என்ன சொல்லு, உனக்கு புரிய வேண்டிய விஷயம். இந்த பாம்பு டிராப் மாட்டுறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு சீன் மட்டும் காட்டுவாங்க. டிராப் பெயிண்டிங் பண்ண மாதிரி சீன். புரியுதா உனக்கு? அதெல்லாம் புரிஞ்சா உனக்கு ஃபர்ஸ்ட் அந்த தியேட்டர்ல பார்க்கும்போது? சொல்லு, நீ சொல்லு, உனக்கு புரிஞ்சு நீ சொல்லு, நான் சொல்றேன். அதெல்லாம் அப்ப புரியலப்பா. நாங்க அப்புறம்லாம் வந்து கொஞ்ச நாள் கழிச்சுதான் நாங்களாம் டிவில பார்க்கும்போது இந்த இதுல பார்க்கும்போது எங்களுக்கு புரிஞ்சு. என்னையா புரிஞ்சு அதை சொல்லியா? புரிஞ்சுன்ற என்ன புரிஞ்சு நிறைய சீன் இருக்கு பாரு. நீ போ டீகோடிங் பண்ணி பாரு திருப்பி. சரி, என்னத்தையா ஒண்ணு சொல்லு. புரிஞ்சது நிறைய சீன் இருக்குல்ல. ஏதோ ஒரு 4 சீன் நிறைய சொல்ற மாதிரி. ஒரு 7 டிராப் வர்றதுக்கு முன்னாடியே ஒரு வரதுக்கு முன்னாடியே ஒரே ஒரு சீன் மட்டும் பெயிண்டிங் பண்ண மாதிரி அந்த கருமத்தை சொல்லித்தொல. என்ன சீன் சொல்லு? அதுதான் அது மாதிரி இருக்கு. யோ இருக்குன்னு தான் நானே சொல்லிட்டேன்ல. அப்புறம் அவங்க டென்ட்ல இருப்பாங்க தெரியுமா? அப்ப வந்து ஃபர்ஸ்ட் ஒரு பாம்பு கடிக்கு வரும். அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு சீன் மட்டும் அந்த வரும். படிச்சு பார்த்து சொல்லுவாங்க. பெயிண்டிங் மாதிரி ஒரே ஒரு இது வரும். அப்ப அந்த டிராப் வர போறாங்க. சோழன் எல்லாம் பண்ணி வச்சுட்டு போன மாதிரி ஒரு சீன், ஒரு பெயிண்டிங் ஒரு சீன் காட்டுவாங்க. நம்மளுக்கு அது புரியாது என்ன சம்பந்தம்லாம் இது வருதுன்னு. உனக்கு புரியலன்னு சொல்லு. எனக்கு புரியல நீ சொல்லாத. சும்மா உனக்கு ஒரே அளவு புரியாது. கை தட்டிட்டு படுத்திருப்பேன். நீலாம் அந்த என்னையா படம் மொக்க படம் எடுத்துட்டு இருக்க அப்படின்னு நாங்க சவஞ்சி மாதிரி வந்துருப்போம்னு நினைச்சிருப்போம். இந்தியானா ஜோன்ஸ் எல்லாம் இதுவரை அதிகமான சீன்ஸ் எல்லாம் இருக்கே. ஏன் சும்மா காமெடி பண்றீங்க நீங்க? அந்த மண்டை ஓட்டு இருக்கு. அந்த மண்டை ஓட திருப்பினா அந்த
இடமே மாறிடும் அப்படின்ற மாதிரி சீன் இருக்குங்க. நீ ஏன் அது அது அவர் தான் எவ்வளவு பழைய விஷயத்த ரஜினி சாகசம் படத்துல கூட பண்ணியிருக்காரு. என்னங்க இவ்வளவு பெரிய சீனை ஆமா போய் இதெல்லாம் ஒரு மண்டபத்துல பேச்சா? காமெடி பூதம் திருப்பதி இதுல பட்டணத்தில் பூதமா இது அந்த ஆமா மண்டபத்தில் பின்ன போனா வேற என்ன எவ்வளவு வேற என்ன இது இருக்கும் எவ்வளவு வேற என்ன பெரிய இருக்கும்? நிழல்ல ஐயோ போனா சிவன் இல்ல சிலை இல்ல மாதிரி இல்ல எவ்வளவு நான் பெரிய கேக்குறேன். சாத்தான உள்ள நிழல்ல போறாங்க இல்ல இல்ல அதெல்லாம் எவ்வளவு நிழல்ல பெரிய போனா இது நிழல்ல போனா மண்ணு உள்ள போவாதான். நிழல் விட்டு தாண்டிங்கன்னா மண் ப்ரோ உள்ள அது போயிருமா? வந்து ஏவல் ப்ரோ. ஏவல் போட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க ப்ரோ. இது ஏவலா? அந்த மந்திரம் இல்ல மாதிரி இல்ல எனக்கு சொல்லிட்டு அந்த தெரியுது மாதிரி நீ வந்து ஆகும் சோழன் அப்படின்னு இல்ல சொல்லுவாங்க. நீ பாண்டியன் நினைக்கிறேன். ஏதோ ஒரு குரூப் சேர்ந்தவன் நீ புரிஞ்சு போச்சு இப்ப. இது வேறயா? இது இது வேறயா? சேலத்து பக்கம் சேரல் இருக்குங்க. என்ன ப்ரோ டப்புன்னு மாத்தி விட்டீங்க? சேலத்து பக்கம் சேரர்ல வந்துரும்னு நினைக்கிறேன். என்ன பாலாஜி சார்? சேரலாம்